Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா கேக்குதா கேக்குறீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்கீங்க? ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கிருபையில என்ன செய்ய முடியாது? ஒண்ணு கூட இஞ்சி கூட நவுத்த முடியாது. ஆண்டவர் கிருபையில நம்ம நல்லா இருக்கிறோம். ஒரு கண்களை மூடி ஆண்டவர் பார்த்தார். நம்மள அந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரே திரு பாதத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, வல்லமையோடு ஆற்றலோடு கடந்து வருகிற என் தெய்வமே, அப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு குணத்தை எங்கள் தந்தை எங்களை வழிநடத்துவதற்காக யோசனைக்கு பெரியவராக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக தேவ பிரசன்ன தேவ ஆவியானவர் எங்களோட கடந்து வரும்படியாக தேவ ஆவியானவர் தாமே அப்பா எங்கள் சிந்தனை சூழ் செயல் எல்லாத்தையும் ஆண்டவரை கல்வி எங்களை தூய்மைப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை அப்பா நிரப்பும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் தானே எங்கள் உள்ளத்திலிருந்து எல்லா குமரலையும் எடுத்து போட்டு நன்மையான காரியங்களை செய்வதற்காக உன் கிருபையை தாங்க ஆண்டவரை சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவர் பாதத்துல கண்களை மூடி ஒரு நிமிடம் துதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னத ஆவியானவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதரும் காண்பவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் மீண்டும் வரப்போகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுக்குள்ள மகிமையை வார்த்தைகளை வைத்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் பாத்திர கரங்களை தெரிந்து இந்த பாடல் வழியாக நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தார் ஆவியானவரே. சொல்லுவோம். வெளிச்சத்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. கவல கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவல கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோட துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோட துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள் வாசம் செய்
செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தமோ நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தமோ நடத்தி செல்லுமையா எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உன்னத ஆவியானவரே, அப்பா எங்களை நிரப்புகிறேன் தெய்வமே. ஒரு வல்லமையோடு ஆற்றலோடு ஆண்டவரே கடந்து வருகிற அந்த ஞானத்தை தந்து ஆண்டவரே அப்போ உன் அபிஷேகத்தை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக தேவ ஆவியானவர் எங்களுக்கு அந்த பிரசனத்தை தந்து ஆண்டவரே அந்த வல்லமையோடு இந்த வார்த்தைகளை நாவில் வைத்து ஆண்டவரை பேசும்படியாக அப்பா எங்க சிந்தனை சொல் செயல் எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா எங்களை நீ மறைத்து நீ வெளிப்படுத்தும்படியாக அப்பா கேட்கிறவர் பயனுள்ள வார்த்தைகளாக நிரம்பும்படியாக அப்பா உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு ஸ்திரியை பார்ப்போம். இருக்கா? தொடக்கமே நல்லா தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. இந்த ஒரு குணமுள்ள ஒரு பெண்ணை யார் தேடி போறாங்க? சாலமன் தேடுற. என்னது இந்த குணமுள்ள பெண்ணை யார் தேடுறா? நீங்களே இப்போ கத்துக்கணும் இதெல்லாம் தொடக்கத்திலேயே. என்ன இந்த குணமுள்ள பெண் யாரு? இந்த ஒரு பெண்ணுனா இந்த உலகத்துல எப்படி இருக்க வேண்டும் சொல்லி என்ன தேடுற. பார்த்தோம்னா 700 மனைவி 300 வப்பாட்டின்னு சொல்லிட்டு என்ன சாலமன் தேடுற. இதுக்குள்ள என்னது இவர் ஒவ்வொருத்தரும் திருமணம் செஞ்சாரு. ஆனா அவர்கள் என்னது சொந்த ஆசை நிறைவேற்றுவதற்கு அல்ல, சொந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக சாலமன் என்ன செய்யல. ஆனா நிறைய பேர் சில போதனைகள் சில பேர் தப்பா என்ன சொல்லுவாங்க, சாலமனுக்கு 1000 பொண்டாட்டி என்ன 300 வப்பாட்டி இப்படிலாம் சொல்லி தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் என்ன செய்வாங்க சாலமனை தப்பா. ஆனா எதற்காக அந்த குணமுள்ள ஸ்திரியை தேடினான்று அந்த பச்சைபால் என்ன செய்வா தன் தாயோட சொல்வதை கேட்டு என்ன அந்த வழிமுறைகள் என்ன செய்ய தேடி கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிக்க என்னது கண்டுபிடிக்கல. சாலமனாலத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா தெரியும். கடைசி அதிகாரம் அவர் வாசிக்கிறாரு. அவர் எத்தனை நீதிமொழிகள் எழுதினாரு, எத்தனை பாடல் பாடினாரு தெரியுமா? அல்லேலூயா. 3000 என்னது 3000 நீதிமொழிகளையும் 1005 பாடல்களை பாடி இருக்கிறார் சாலமன். அப்ப பாருங்க இன்னைக்கு கடவுள் இன்னைக்கு ஒரு குணமுள்ள ஒரு வார்த்தைகளை தேடுவதற்காக ஆண்டவர் வருகிறாரு. எடுத்து வாசிப்போம். சபை பிரசங்கி புத்தகம் பிரசங்கி 7:28 எடுத்து வாசிப்போம். எத்தனை பெண்ணுக்குள்ள தேடுறாரு பாருங்க. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன். யாருக்கு பாருங்க இயேசுவே 1000 பேர் ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லார்களுக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. என்ன காணவில்லையா? ஒரு ஸ்திரியை புருஷனை கண்டு விட்டாரு. ஆனா யாரை காண முடியல? யார? ஸ்திரியை காண முடியல. அந்த ஸ்திரீ இந்த வேதத்துல இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கும் தெரியல. அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்ப பாருங்க எப்படி அதை 1 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32 எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள். அவன் 3000 நீதிமொழிகள் எத்தனை எழுதினாரா? 3000 நீதிமொழிகளையும் அவனுடைய பாட்டுக்கள் 1005. அவரோட பாட்டுக்கள் 1005 பாடல்கள். லீபோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலாகிய தாபாரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பாணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். பாருங்க எல்லா ஞானத்தையும் என்னது ஒரு தேவாலயத்தை கட்டக்கூடிய எல்லா ஞானத்தையும் யாருக்கு இருந்தது? சாலமனுக்கு இருந்தது. ஆனா ஒரு பெண்ணோட குணத்தை கண்டுபிடிக்க முடியலையே. ஒரு பெண்ணோட குணத்தை என்ன செய்ய முடியல? இவ்வளவு ஞானம் 3000 நீதிமொழிகள் எழுதி என்னது 3000 நீதிமொழிகள் 1005 பாடல்கள் பாடல இந்த சாலமனுக்கு என்ன ஒரு குணமுள்ள ஒரு பெண்ணை என்ன செய்ய முடியல? கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப கண்டுபிடிக்கக்கூடிய அந்த செயலை எப்படி பாருங்க அப்படியே தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்ப முதல்ல கண்டுபிடிப்பதற்காக அவர் தாயார் நீதிமொழிகள் 31:10 எடுத்து வாசிப்போம். சாலமனுக்கு அவர் தாயார் சொல்வது கேட்போம். நீதிமொழிகள் 31:10.
கண்டுபிடிப்பவன் குணசாலியை கண்டுபிடிப்ப ஒரு ஸ்திரியே அவளுடைய விலை முத்துக்களை எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? அந்த குணமுள்ள ஸ்திரியை கண்டுபிடிப்பை விலை மதிக்க முடியாது. முத்து சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமா? இன்னைக்கு முத்துக்கள்லாம் பெரிய குடம்லாம் வந்துருச்சு. நிறைய இடங்கள்ல முத்துக்கள்லாம் குடம்லாம் பெரிய பெரிய குடம்லாம். இன்னைக்கு முத்துக்களை அந்த காலத்துல தேடணும்னா ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த முத்துக்கள் அந்த ஒரு முத்தை எடுக்கணும்னா எத்தனை முத்து வேஸ்டா போகும்? பல லட்சம் சொல்லலாம். என்னது 1000 பேர்ல ஒரு ஸ்திரியை தேடலாம். ஆனா இந்த முத்துக்களை என்னது பல லட்சக்கணக்கில் ஒரு முத்தை எடுக்க வேணும்னா பல கோடிகளுக்கு போகும். ஒரு முத்து எவ்வளவுக்கு போகும்? பல கோடிகளுக்கு போகும் அந்த முத்து. அப்ப அந்த ஒரு முத்தை தேண்டு எடுப்பதற்காக இந்த ஒரு ஸ்திரீ என்னது 1000 பேர் ஒரு மத்தியில ஒரு முத்தை தேடிக்கிட்டே இருக்கும். அந்த முத்துல எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு முத்து. ஒரு வேதத்துல கூட என்ன பன்றிகள் முன்னாடி முத்துக்களை ஒட்டாதீர்கள். பாருங்க, அவ்வளவு ஞானம் இருந்தவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியல? அந்த முத்தை, அந்த தாயார் சொன்ன அந்த வார்த்தைகளை என்னது தேடும். இன்னைக்கு நம்ம நம்ம தாயார்கள் ஏதாவது சொன்னா என்ன செய்வோம்? நம்ம தேடுவோமா? ஆனா சாலமோன் ஞானத்தை கொடுத்து கடவுள்கிட்ட அந்த தாய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த வைராக்கியத்தோடு என்ன செய்றாரு? தேடி போறாரு. அப்படி எப்படி தேடி போறாரு? அப்ப அவரோட குணங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுல எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? கலந்து கூட. அப்ப அவருக்கு என்ன வேணும்? அதான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்களேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2-3. இவைகள் ஞானத்தையும் போதகத்தையும் பாருங்க, என்னத்தை கொடுக்கிறதா? ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்ற என்பவைகளை பற்றிய உபதேசத்தை பாருங்க. எப்போதுமே இந்த உபதேசம் எப்படி இருக்கணுமா? இந்த 4 காரியம் யாருக்கு வேணும்? அந்த நீதி நேர்மைகளை சொல்வதற்கு எனக்கு இந்த பெண்ணுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் வேணும். இப்படியாப்பட்ட ஒரு குணமுள்ள ஸ்திரீ என்ன செய்யறாரு? ஞானமாக தேடணும். என்னது ஞானம் இருக்கிற இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ளே போல அந்த குணமுள்ள அந்த வார்த்தைக்குள்ள இன்னைக்கு ஒவ்வொரு உள்ளத்துல ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நல்ல குணம். சத்தமா தான் சொல்லுங்க. நல்ல குணம் வேணும். இப்ப யாருக்கு நல்ல குணம் இருக்கு? ஆம்பளைங்க தான் தேடிடுது. நல்ல குணத்தை நம்ம வளர்த்துக்கணும்னு நம்ம தான் தேட வேண்டியதா இருக்கு. ஆனா இவங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? நல்ல குணத்தை நம்ம என்ன செய்யல அப்ப தேடலாம். அப்ப நல்ல குணங்களை தேடக்கூடிய ஒரு பெண் எங்க இருக்கிறாங்கன்னா நம்ம வேதத்துல என்ன செய்ய போறோம்? நம்ம தேட போறோம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 12 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 31:12. உயிரோடு இருக்க நாளெல்லாம் தீமை அல்ல. பாருங்க, அந்த குணம் எப்படி இருந்தது? தீமை அல்ல, நன்மையவே ஒரு பெண் என்ன செய்யறாங்க? தீமையை செய்ய விரும்பல. அப்ப நல்ல குணங்கள் எங்க இருக்கிறதுனா ஆண்டவர் இதுதான் சாலமோன் என்ன செய்ய நல்ல ஒரு 1000 பேர் புருஷர் மத்தியில ஒரு நல்ல ஸ்திரீ என்ன செய்யறா? தேடிக்கிட்டே இருக்கிறா. அப்ப தீமையை என்ன செய்யல? தீமையே அவ செய்யல, நன்மையை மட்டுமே செய்யல. அதுதான் கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10 எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10. என்ன செய்யணுமா? நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். அடுத்தது. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமாதானத்திற்காக யாவரும் விசேஷமாக விசேஷ குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவுள். என்னது? விசுவாச குடும்பத்துக்கு என்ன செய்ய? நன்மை செய்கிறவராக சுத்தி திரிய வேண்டும். அப்ப இங்க பாருங்க, அப்ப முதல்ல என்ன சொல்றாரு? அவள் உள்ளத்துல என்ன இல்ல? தீமை இல்ல. அப்ப தீமை இல்லாத அந்த பெண்ணோட அந்த உள்ளத்துல என்ன இருக்கு? அப்ப ஒவ்வொரு பெண்களுக்கு என்ன வேணும்? நல்ல குணமுள்ள ஸ்திரியை தேடுகிறவருக்கு அந்த உள்ளத்துல என்ன? ஒவ்வொரு நாள் தீமையை செய்யக்கூடாது, நன்மையை செய்யக்கூடிய உள்ள வேணும். இன்னைக்கு நன்மை செய்யக்கூடிய உள்ள இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு பாவமா எங்க இருக்கிறது? எங்க இருக்கு இன்னைக்கு? எங்க இந்த உலகத்துல தேடலாமா? அதான் பல கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒரு நன்மையை என்னது கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, நானும் சகோதரர் ஜான் பீட்டர்
ஊழியக்காரர் ஐயம்பட்டியில் இருக்கிறாரு. ஐயம்பட்டியில் உள்ள ஜான் பீட்டர், நான், நெக்கலோஸ் பிரதர் 3 பேர் தூத்துக்குடிக்கு நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா நல்ல அந்த பிரதருக்கு பார்த்தீங்கன்னா தொடக்கமே என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு மனசே செய்தி கொடுக்கவே ஒரு மனசு ஒப்பலை. பிரதர் நீங்கள் எடுங்கன்னாரு. இல்லை பிரதர் நீங்கள் எப்போயும் நீங்கள் தான் முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எடுப்பீங்க, நீங்கள் எடுங்க, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா முதல் சர்வீஸ் அவர் தான் எடுத்தார். காலையில் 10 மணிலேருந்து மதியம் 12 வரைக்கும் அவர் தான் எடுத்தார். நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மதியானத்துக்கு மேலே நான் சர்வீஸ் எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மத்தியம் அந்த குணமொழிக்கு ஆராதனை கூட நான் பிரதர்கிட்ட கூப்பிட்டேன். பிரதர் வாங்க பிரதர் நம்ம சேர்ந்து செய்யலாம். இல்லை பிரதர் நீயும் நெக்கலாஸ் பிரதரும் நீங்கள் செய்யுங்க, எனக்கு மனசு ஒப்பலைன்னார். என்னடா அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் பிரதருக்காக ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் 2வது சர்வீஸ் நாங்கள் எடுத்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு செய்தி கொடுக்கவும் அந்த மனது காலையில் தோணலை. மத்திய நைட்டு வரும்போது அன்டைம் ஆயிடுச்சு, சாப்பிடவும் அவருக்கு தோணலை. ஏன்னா என்ன பிரதர் இப்படியே வரீங்கன்னு சொல்லிட்டு பஸ் வேற கிடைக்கல, மழை வேற பெய்யுது. சரி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தெரியாம நாங்க என்ன செஞ்சோம், சரி எப்படியாச்சும் நம்ம என்ன தமிழ்நாட்டுல இருந்து காரைக்குடிக்கு போயிடலாம், காரைக்குடிக்கு போயிட்டு அங்கே பஸ் கிடைச்சிரும், புதுக்கோட்டை போய் கூட அப்படியே மாறிக்கலாம் சொல்லிட்டு இப்படி நாங்க பேசிட்டு வருவோம். காரைக்குடியில வரோம், பஸ் எங்களுக்கு என்ன இல்லை நிக்கல, வரவும் இல்லை. பஸ் எல்லாமே சென்னைக்கு திருப்பி விட்டுட்டாங்க. மழை காரணத்துல சென்னைக்கு எனக்கு பொங்கல் லீவ்ல இருந்துச்சுன்னா அதனால எல்லாம் திருப்பி விட்டுட்டாங்க. அதனால என்ன செய்ய, காரைக்குடியில இருந்து காலை விடிய காலத்துல 3:30 தான் எங்களுக்கு பஸ் கிடைச்சது. எத்தனை 3:30 கிடைச்சி அது திருப்பி எங்க வந்து தான் நாங்க வந்தோம். அப்ப பாருங்க அவர் மனசு காலையில வரைக்கும் என்ன இல்லை, அப்படின்னா ஏதாவது சாப்பிடலாம். ஏன்னா திருச்சிக்கு வந்தா திருச்சிக்குள்ள என்ன செய்யல ஒண்ணும் இல்லை, சரி ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டு என்ன செய்ய கிளம்பணும். பாத்தீங்கன்னா வந்து திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு திடீர்னு தலையில அடி, பிரெயின்ல கொஞ்சம் இது ரத்தம் உறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. என்னன்னா ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடல, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடலன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த பிளட் அப்படியே நரம்பு கூட ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடலாம் நரம்பு கூட வெடிக்குமா. ஏன்னா அப்ப சொன்னா அந்த பிரெயின் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு சொல்லணும்னா என்ன செஞ்சாங்க பாருங்க, காலையில பூக்குற அந்த மலரை போல சாயந்தரம் எப்படி மாடி கீழே விழுது, போய் சேர்த்தது தெரியல, இறந்தது தெரியல. என்னது போய் சேர்த்தது தெரியல ஆஸ்பத்திரியில. ஏன்னா காலையில போய் 10 மணிக்கு சேர்க்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு இறந்துட்டாங்கன்னு செய்யுது. எவ்வளவு ஒரு வேதனை தெரியுங்களா. ஆனா அவங்க போட்டோ காட்ட, ஆனா இறக்கக்கூடிய அந்த தன்மை வயசு அந்த இது கிடையாது, அவ்வளவு கடமா இருக்கிறாங்க அப்படி இருந்தாங்க. ஏன்னா அப்பதான் அவர் உண்மையை சொல்லி அழுகிறாரு. ஏன்னா அவ்வளவு குணமா இருந்து என்ன செய்வாங்களா, அவ்வளவு பக்குவமா வீட்டை பார்த்து வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி. ஏன்னா பிரதர் இந்த செய்தி நீங்க எடுக்கிறீங்க, இந்த செய்தி என் குடும்பத்துக்கு தான் பிரதர்னாங்க. என்னது நல்ல குணமுள்ள ஸ்திரீ, என் மனைவி எனக்கு நல்ல குணமா இருந்துக்கிட்டாங்க, நான் கோவப்படுவேன். என்னது நான் கோவப்படுவேன், நான் ஒரு இறைவாக்கினா நான் செய்தி கொடுக்குறேன், இவ்வளவுதான் செய்யறேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னது அந்த செய்தியில குழப்பமாவே இருந்தது. இது எடுத்த செய்தியில குழப்பமாவே இருந்தது. ஏன்னா நான் மட்டும் என்ன செஞ்சேன், சரி பிரதர் இப்படி செஞ்சுட்டாங்களே நம்மளும் என்ன நான் பாட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கேன், நான் மட்டும் செஞ்சுட்டே இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இரவுல கூட என்ன தெரியுமா சொன்னாரு அவரு, அந்த இரவு 10 மணிக்கு எனக்கு போன் பண்றாரு. என்ன திடீர்னு 10 மணிக்கு அடிக்கிறான்னு போன் எடுத்து, சொல்லுங்க பிரதர் என்ன ஏன்னா ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோம், என்ன சொல்லுங்க பிரதர்னு. பிரதர் கடவுள் கொடுத்தார், என் மனைவி கடவுள் எடுத்துக்கொண்டார். என்ன சொன்னாரு, என் மனைவி எனக்கு கடவுள் என் மனைவியை கொடுத்தாரு, எடுத்துக்கொண்டாரு. இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல ஏன்னா இந்த 1வது மாதத்துல 3 ஊழிய குடும்ப மனைவி என்ன செஞ்சாங்க, கடவுள் எடுத்துக்கொண்டார். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு செய்தி. பிரதர் நம்ம செய்யறது தவறா, அவர் என்னது அடுத்த வார்த்தை எது, ஒரு புதன்கிழமை ஒர்ஷிப் நடத்திட்டு இருக்க பிரதர், செய்யறது நம்ம செய்யறது தவறா, ஊழியம் செய்யறது தவறா, கடவுளை தேடுவது எங்க வச்சுட்டாங்க பாருங்க. அடுத்தது எங்க வச்சுட்டார், கடவுள்கிட்ட வச்சுட்டார். கடவுள் தீமையை எது என்ன செய்வதில்ல, அனுமதிப்பதில்லை. தீமை அவர் தூண்டுவதும் இல்லை, என்னோட சொந்த தீய நாட்டத்தினால்தான் நான் சோதிக்கப்படும். யாக்கோபு புத்தகம் 1:12-13 சொல்லப்படுகிறது. அப்ப அந்த துக்கத்தை சொல்லும் போது நான் சொன்னேன், நீங்க எப்படி இந்த வாயால என்ன சொன்னீங்க, என் மனைவி நல்ல ஒரு குணமான ஸ்திரீன்னு சொன்னீங்க, நல்ல குணம் இருக்குன்னு சொல்ல, தீமையை நினைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அப்ப இந்த சாலமன் வார்த்தைகளை அங்க சொல்லும் போது அவர் சொல்லிக்கிட்டு வர்றாரு, பிரதர் நீங்க எடுத்த செய்தி ஆண்டவர் பாத்தீங்கன்னா நான் எடுத்ததை காட்டி எனக்கு ஆழமாக பதிய வைத்தீங்க சொல்லும் போதுதான் அப்ப ஆண்டவர் தான் பிரதர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னது ஆண்டவர் தான் கொடுத்தார். அப்ப தீமை என்ன செய்யல, அவர் விரும்ப அனுமதிக்கவே இல்லை, நன்மையை செய்வதற்காகவே தான். அதான் பாருங்க அடுத்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 31:13. ஆட்டு மயிரையும் சணலையும் செய்து
தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். பாருங்க, தன் குடும்பத்தை, அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக என்ன செய்கிறார்? தன் கையினாலும் அந்த ஆட்டு மயிர்களையும் சன்னல்களையும் எடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, அந்த குணமுள்ள ஸ்திரீயோட அந்த நிலை என்ன எப்படி இருக்கிறது? என்ன ஆட்டு மயிர்களுக்கு தன் குடும்பத்தை கஷ்டத்திற்காக உணர்ந்து என்ன செய்யறான்? என்ன செய்யறாங்க? வேலை செய்யறான். என்னது? வேலை செய்த தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. ஒரு குணமுள்ள ஒரு பெண்ணை எப்படி ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த சாலமோன் தெரிந்து கொள்வதற்காக தான் என்ன இந்த இடத்துல எழுதுறாரு. நல்ல ஒரு குணமுள்ள ஸ்திரீ என்னது? தன் வேலையை கட்டி காப்பாற்றுகிறார். அதை வெளிப்படுத்தல் விசேஷம், வெளிப்படுத்தல் விஷயம் 19:17 எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19:17. வெளிப்படுத்தல் 19:10. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். ஒரு தூதன் சூரியன் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாமிசத்தையும் சேனை தலைவர்களின் மாமிசத்தையும் பலவான்களின் மாமிசத்தையும் குதிரைகளின் மாமிசத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாமிசத்தையும் சுயதீனர் அடிமைகள் சீரியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாமிசத்தையும் பச்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று. பாருங்க, இங்க எங்க இந்த மாமிசங்கள் இன்னைக்கு சுத்தி என்ன செய்யறாங்க? இங்க சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாமிசத்தின் வழியாக சுத்திக்கிட்டு இந்த இடத்தை எப்படி தீட்டுப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா தேவன் அந்த இடத்துல என்ன செய்யற? தீட்டுப்படுத்த உடலையே. அப்ப ஒரு குடும்பத்தை தீட்டுப்படுத்துவது எது? மாமிசங்கள் இன்னைக்கு என்ன செய்யுது? மாமிச இச்சையினால் இன்னைக்கு தூண்டப்படுகிற இந்த மாமிசத்தினால இன்னைக்கு தீட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த தீட்டுல இருந்து என்ன செய்யுது? அதான் கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12 சொல்லப்படுகிறது. கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், பாருங்க, தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால், பாருங்க, கிறிஸ்து இயேசு உங்களை மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யணுமா? அவர்களை நீங்க மன்னிக்க. அப்ப ஒரு குணமுள்ள ஸ்திரீ அந்த வீட்டுல என்ன செய்யறாங்க? தன் வேலையை செய்யறாங்க. அந்த வேலை ஒழுங்கு பிரகாரம் என்ன செய்யறாங்க? அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒருவரை மன்னிப்பது போல நீங்களும் மன்னிக்கிறோமா? மன்னிக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. மன்னிப்பு உண்டா? என்னண்ணே புஷ்பானே, மன்னிக்கிறோமா? அல்லேலூயா. ஒரே வார்த்தையில முடிஞ்சிருச்சு. மன்னிப்பே இல்ல. அப்ப இந்த பெண்ணு என்ன செய்யறாங்க? அந்த தன் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவதற்காக, என்னது? அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவதற்காக என்ன செய்யலாம்? கற்களை எழுந்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வேலை செய்வதற்கு நிமித்தம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக வேலை செய்யறாங்க. என்னது? அடுத்த வீட்டுல போய் புரணி பேசல. என்ன செய்யல? அடுத்த வீட்டுல போய் புரணி பேசல. அடுத்தவங்க கதையை செய்யல. தன் குடும்ப காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்தா. எப்படி இருந்தாங்க? கண்ணும் கருத்துமா. அன்னைக்கு கண்ணும் கருத்துமா ஜெபிக்கணும். அன்னைக்கு குடும்பத்துக்காக யார் ஜெபிக்கணும்? சாலமோன் அதே 14:1 நாணமுள்ள ஸ்திரீ தண்ணீர் இல்லத்தை இல்லைன்னா அறிவியற்றவர் யாரை கட்டுறாங்களோ அவங்களே இடிச்சு தள்ளிடுவாங்க. அப்ப பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர்? இதுதாங்க 1000 பேர் ஒரு ஸ்திரீ என்ன செய்யறாரு? சாலமோன் தேடுறாரு. கடைசியில் கண்டுபிடிச்சாரா? பிடிக்கல. பாருங்க, அடுத்த பாருங்க, நீதிமொழிகள் 31:14 எடுத்து வாசிப்போம். 31:14. அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறார். பாருங்க, அவள் எப்படி இருக்கிறார்? வியாபார கப்பலை போல இருக்கிறார். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். பாருங்க, தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. அது பாருங்க, 14 மட்டும் போதுமா? பாருங்க, அந்த ஆகாரம் கப்பல்ல இருந்து என்ன செய்யறா? ஆகாரம், வீட்டுக்கு தேவையான பொருள். என்னது? இன்னைக்கு நம்ம சந்தைக்கெல்லாம் போறோம் பாத்தீங்களா? என்னது? நமக்கு ஸ்டோரேஜ் எங்க இருந்து வருது? நிறைய பொருட்கள் நமக்கு எங்க இருந்து? கப்பல்ல இருந்தா வருது. ஏபார கப்பல். என்ன கப்பல் போட்டிருக்கு? ஏபார கப்பல். அந்த ஏபார கப்பல்ல இருந்து அங்க எங்க செய்யறா? அங்க இறக்குமதி செய்யும் போது அந்த குணமுள்ள என்ன செய்யறா? அங்க விலை கம்மியா உள்ள பொருட்களை வாங்குறா.
பொருட்களை வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருளை என்ன செய்யறா? ஸ்டோரேஜ் பண்றா. அப்ப வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி காலையில இருந்து என்ன செய்யறா? சகலினால் என்ன செய்யறா? வேலை செய்யறான். வேலை செய்து என்ன செய்யறா? அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பணிவிடையை செய்யறா. இன்னைக்கு வேலை குடும்பங்கள் இன்னைக்கு கட்டி காப்பாற்ற அவமான நிந்தனைகள் போயிடக்கூடாது. இருக்கிற பெண்கள் என்ன செய்யறாங்க? வேலை தூக்கி போட்டு இன்னைக்கு வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு நிறைய பேரு தன் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவதற்காக, பிள்ளைகளை கட்டி காப்பாற்றுவதற்காக, கணவரை கட்டி காப்பாற்றுவதற்காக. அப்ப இந்த குணமுள்ள அந்த யாருக்கு இந்த இந்த பொறுப்பு யாருக்கு வரும்? குணமுள்ள ஸ்திரீக்கு தான் வரும். யாருக்கு? குணமுள்ள குணம் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4 எடுத்து வாசிப்போம். மனிதன் மத்தேயு நற்செய்தி 4:4 பிரதியுத்தரமாக மனுஷ அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பாருங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பான். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை யார் உள்ளத்துல இருந்தது? இந்த குணமுள்ள ஸ்திரீ உள்ளத்துல இருந்தது. அப்ப இந்த குணமுள்ள ஸ்திரீ உள்ளத்துல எப்படி இருந்தது? அப்பத்துக்காக நான் வாழல. தேவன் கொடுத்தது குணமுள்ள ஸ்திரீ உள்ளத்துல என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. எது இருந்தது? வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தையை தாங்கக்கூடிய அந்த குணமுள்ள ஸ்திரீ உள்ளத்துல என்னது? அந்த வார்த்தை இன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? வார்த்தை தான் இல்ல. எந்த வார்த்தை? நிறைய வார்த்தைகள் இல்ல. எந்த கேளுங்க, நிறைய பேர் யார்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு எவ்வளவு வார்த்தை இருக்குன்னு கேளுங்க. ஆண்டவரோட வார்த்தை இருதயத்தில் எவ்வளவு வார்த்தை இருக்கு? சாலமோன் எவ்வளவு வார்த்தை வச்சிருந்தான்? 3000 வார்த்தை, 3000 நீதிமொழிகளை வச்சிருக்க அந்த சாலமோன் உள்ளத்துல என்ன இருந்துச்சு? தேவனோட வார்த்தை இருந்தது. தேவன் அப்ப இந்த பெண்களோட உள்ளத்துல என்ன இருக்கணும்? நிறைய பேர் என்ன வேணும்? வார்த்தை இருந்ததுன்னா சண்டைக்கே வேலை இல்லை. என்னல்ல? எதுக்கு? வார்த்தை இருந்துச்சுன்னா போராம இருக்காது, செருக்கு இருக்காது, இன்னல் இருக்காது, கோபம் இருக்காது, எல்லாம் இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, தூத்துக்குடியில பேசும்போது இரக்கத்தை பத்தி பேசுது. என்னது தலைப்பு கொடுத்திருந்தாங்க? தலைப்பு கொடுத்திருந்தாங்க. ரோமேயர் புத்தகம் 9:16 கொடுத்திருந்தாங்க. அதுல இரக்கத்தை பத்தி அந்த தலைப்பு இருந்தது. இரக்கத்தை பத்தி பேசுது. அப்ப முதல் தலைப்பு இரக்கத்தை பத்தி பேசுறேன், 2வது குணமுள்ள ஸ்திரியை பத்தி பேசணும். அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப நான் கேட்டேன், கிட்டத்தட்ட ஒரு நல்ல பொங்கல் கூட்டம், நல்ல சென்று கொள்ளாத வெளியில வெயில தான் உட்கார்ந்து ஆண்டவரோட வார்த்தையை கேட்டாங்க. அப்ப கேட்கும் போது நான் சொன்னேன், இறக்கம் எந்த கடையில கிடைக்கும் கேட்டேன். இறக்கம் எந்த கடையில கிடைக்கும்? இங்க எங்கேயே கிடைக்குங்க? ரெட்ட கடையில கிடைக்குமா? புரிஞ்சிலையா? எந்த கடையில கிடைக்கும்? அதுல ஒரு அம்மா தைரியமா சொல்லுச்சு, சாயல் குடியில கிடைக்கும்னாச்சு. அல்லேலூயா. எங்க கிடைக்குமா? சாயல் குடி. அது ஒரு ஊரு, அது ஒரு பஸ் ஸ்டாண்ட். சாயல் குடியில ஷாப்பிங் மால்ல கிடைக்கும். அப்படின்னா ஒரு என்ன செய்ய, 1 கிலோ வாங்கி கொடுங்க, நான் எங்க திருச்சியில போய் ஆளுக்கு ஒரு 1/4 கிலோ கொடுத்துட்டு வரேன். என்னது கொடுங்க, நான் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன். பாருங்க, அப்ப இன்னும் என்ன அறியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அறியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இரக்கம் எங்க இருக்கு? கதையில விற்கிறது அல்ல, தேவனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது. அந்த இரக்கத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த இரக்கத்தின்படியாக நீ வாழ்வதற்காக இந்த குணமுள்ள ஸ்திரீயை ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. குணமுள்ள ஒரு புருஷனை கண்டுபிடிச்சாங்க சாலமோன். குணமுள்ள ஒரு புருஷனை கண்டுபிடித்தான். ஆனா யாரு? குணமுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிக்க என்ன செய்ய முடியல. அப்ப கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்யணும்? நான் தேடிக்கிட்டே இருப்பதற்காக. அப்போஸ்தலர்படி 2ஆம் அதிகாரம் 28 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர்படி 2ஆம் அதிகாரம் 28. அப்போஸ்தலர்படி 2:28. சகோதரர்களே, தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுவதற்கு அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அந்த கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற மகனிஷத்தின்படி உன் சன்னதியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணிது. அந்தபடியா என்ன செஞ்சானா? தேவன் சத்தியம் பண்ணாத குணம். இங்க யாரை இந்த பாத்தீங்கன்னா கடைசி நம்ம தொடக்கத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம்.
என்னது இந்த குணமுள்ள பெண்ணு என்ன கடைசியில சொல்லுவாங்க என்று சொல்லி இங்க பார்க்கும்போது இந்த யாருக்கு இந்த இடத்துல இந்த நடந்த இந்த தாவீதுக்கு நடந்த இந்த நிகழ்வை கடைசியா சொல்லுவான். என்னது அவ சத்தியம் செய்து சொல்லுகிறான். அப்ப அந்த குணமுள்ளது அந்த பெண் என்னது தன் இல்லத்தின் காரியத்துல மரித்து போனிருந்தாலும் அந்த குணமாக என்ன செய்யறாங்க, ஒரு ஆண் இல்லைன்னா என்ன செய்யலாம், ஒரு ஆண் இறந்து போயிட்டு ஒரு பெண் இருந்தா கூட அந்த குடும்பத்தை ஓட்டிடலாம். ஆனா ஒரு பெண்ணு இறந்து போய் ஆண் இருந்தா ரொம்ப கஷ்டம். என்னது குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்னது எங்க தாயார் இறந்து எங்க அப்பாவோட இருக்கும் போது அந்த ஒரு வேதனை என்னன்னு எனக்கு தெரியுமா. என்னது 12 வயசுல என்னுடைய வாழ்க்கையை இழந்து போன எனக்கு அந்த என்னது என் தாயார் இழந்து போனோன்னுதான் ஒரு குடும்பத்தின் தாய் என்ன செய்யணும் இப்ப நினைச்சு பார்க்கிறேன். இறைவார்த்தை நான் எடுக்க விடணும் நான் என்ன செய்யறேன் இப்ப நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் இருந்து ஒரு பெண் இறந்துட்டானா, ஒரு பெண் இருந்து ஆண் இறந்துட்டா என்ன நிலை என்று சொல்லி எனக்கு அந்த 12 வயசுலயே என் ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியப்படுத்தினாரு. அது இப்பதான் எனக்கு தெரியுது. நான் படுத்து பார்க்கிறேன், ஆண்டவரே இத்தனை வயசு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் என்ன செய்யலாம், ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பிடலாம். ஆனா ஒரு பெண் இல்லாம ஆணை என்ன செய்ய முடியாது, கட்டி எழுப்ப முடியாதுங்க. அதுக்குதான் என்ன சாலமோன் சொல்றான், குணமுள்ள ஸ்திரீ தன் இல்லத்தை கட்டுகிறாள். அறிவற்றவளோ கட்டின இல்லத்தை என்ன செய்யறாளா, இடித்து விடுவா. அப்ப இந்த குணமுள்ள ஸ்திரீ தான் என்ன செய்கிறா, ஏன்னா தன் ஆகார கப்பலில் போய் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு தேவையான பொருட்களை என்ன செய்யறாரு அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். குடும்பத்துக்கு தேவையான இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும். ஆனா ஆண்களுக்கு என்ன இருக்காது, இன்னைக்கு வேணுமா நாளைக்கு வேணான்னு அந்த அக்கறையே எடுத்தமா கவுத்தமான்னு போய்கிட்டே இருப்பாங்க. 100ல ஒரு 10 பேர் தான் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வேணும்னு எடுத்து வைப்பாங்க. ஏன்னா இப்ப எங்க வீட்டுக்காரமெல்லாம் எடுத்துக்கங்க, அகல கை. நான் என்ன செய்வேன், பார்த்து செய்வேன். என்னது நாளைக்கு வேணும் இன்னைக்கு வேணும் பார்த்து செய்வேன். இவங்க என்ன செய்வாங்க, எடுத்தமா கவுத்தமா உடனே எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவாங்க. ஒரு ஏதாவது ஒரு காசு ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கல, அது கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. இதை எப்படியாச்சு செலவு பண்ணிடலாம். ஏன்னா நான் என்ன செய்வேன், இதுல ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்கணும், நாளைக்கு வேணுமா என்னன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன். இந்த மார்ச் மாசத்துல எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். மார்ச் மாசத்துல கணக்கு பார்க்குற நேரத்துல என்ன செய்ய, அடுத்தடுத்து கட்ட நமக்கு வீட்டு வாடகை கரண்ட் பில் இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து ஒரு சில நாங்கள் இங்கே பாலக்கரையில் இருக்கும் ரொம்ப நெருக்கப்பட்டு ரொம்ப ஒரு அவமானப்பட்டேன். அதில் நான் சொல்லுவேன், இந்த மார்ச் மாசத்துல நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா அந்த நேரத்தில் யாருக்குனாச்சு தருவாங்க, யாருன்னா வாங்கிக்கல எங்க அம்மாட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, குணமுள்ள ஸ்திரீ என்னது என்ன செய்ய, அந்த வீட்டை கட்டி எழுப்புவதற்காக என்ன செய்யலாம், அதிகாலை எழுந்து அந்த என்னது வியாபார கப்பலை தேடி போய் வீட்டுக்கு தேவையான பொருளை ஆயத்தப்படுத்துறாங்க. அதை பாருங்க, 3வது நீதிமொழிகள் புத்தகம் 31:15 வாசிங்க. இருட்டோட எழுந்து பாருங்க, நம்ம வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து பாருங்க என்ன செய்யறாளா, இருட்டோட எழுந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் எனக்கு இருட்டோட எழுந்து கடவுளை ஜெபிக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையா 7 மணிக்கு தான் நாங்க எழுந்திருக்கிறீங்க, 7 மணிக்கு தானே எழுந்திருக்கிறோம். ஸ்கூலுக்கு போகும்போது என்னது அந்த நேரத்துக்கு எழுந்திருக்கிறோம். என்னது இருட்டோட என்ன செய்யறாளா, இருட்டோட எந்திரிக்கிறா, இருட்டோட எழுந்து வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறா. யார் காரியத்தை, அடுத்த வீட்டு காரியங்கள் இல்லைங்க, வீட்டு காரியங்களும் வீட்டு வேலைக்காரியோட காரியங்கள் என்ன இங்க ஒழுங்குபடுத்த. அப்ப வீட்டு காரியங்கள் என்ன செய்யறா, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க. அப்ப வீட்டுக்கு தேவையான காரியங்கள் என்ன, அந்த இடத்துல போய் என்ன செய்ய, ஸ்டோரேஜ்ல அந்த கப்பல் என்னது வியாபார கப்பல் போய் வேண்டும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வரா. இங்க அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறா, அதிகாலையில என்ன செய்ய, வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறா, முடிக்கிறா. அப்ப வீட்டு காரியங்கள் இன்னைக்கு யார் வேணும் என்ன வேணும் ஏது இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல. ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க, போனேன். மத்தியானம் போல வாங்கன்னு சொன்னாங்க. ஏமா மத்தியானம் நான் சோறு திட்டு தூங்குற நேரம் மத்தியானத்துல கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்ல பிரதர், அப்பதான் நான் ஃப்ரீயா வேலைக்கு போயிட்டு வருவேன்னு சொன்னேன். அப்ப பார்த்தா அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு ஒண்ணும் இல்லை, ஆர்டி ஆபீஸ்ல தான் வேலைக்கு போறாங்க. என்னது ஆர்டிஎஃப்ஸ்க்கு தான் போறாங்க. போயிட்டு காலையில போயிட்டு ஒரு 11-12 வந்துடுறாங்க. வந்தோடனே பாத்தீங்கன்னா வீட்டு காலையில் பிள்ளைங்களோட அந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க என்ன எப்படி இருக்கு, நாடக கொட்டாயிரம் இருக்கு. எப்படி இருக்கு, அவ குணமுள்ள ஸ்திரீ. அந்த வீடு எப்படி இருக்கணும், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தணுங்க. வீடு எப்படி இருக்க வேணும், 3 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் இருக்கக்கூடிய அந்த வீடு எப்படி இருக்க வேணும்,
வீடெல்லாம் அப்படியே ஒட்டரை அடிச்சு அந்த அடுப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கமாக அப்படியே ஒரு இதா இருக்கு. அப்ப நான் என்ன செஞ்சேன், சரி எப்போ ஜெபிக்கிறீங்க, என்னது எப்போ ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரை தேடுறீங்களான்னு பார்த்தா பைபிள் ஒட்டரை பிடிச்சிருக்குங்க. என்னது பைபிள். அப்ப எந்த லட்சணத்துல குடும்ப ஆசீர்வாதமா இருக்கு? இதுக்கு நான் என்ன செய்யறேன், முதல்ல என்ன செய்யறேன், போய் நான் ஜெபம் பண்ணல, என்ன செஞ்ச, முதல் உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைக்கு தேவையானதை ஒழுங்குபடுத்துங்க, உங்க கணவருக்கு தேவையானதை ஒழுங்குபடுத்துங்க, அப்புறமே கடவுளை தேடுங்க. கடவுள் உண்டாக்கப்பட்ட இந்த குடும்பத்தை நீ என்ன செய்யணும், நீ கட்டி காவந்து பண்ணி உன் இலக்கத்தை இங்க கொடு. நீ அதிகாலை எழுந்து உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இந்த குணமுள்ள பெண்ணோட இந்த உள்ளத்துல என்ன இருக்க வேண்டும் என்றா நீ ஒழுங்கான காரியத்தை நீ செய்யா இல்லைன்னு என் தேவன் என்ன செய்யறாரு, உத்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. பாக்குறாரு இல்லையா கடவுள், டெய்லி பாப்பார். என்னது இந்த குடும்பத்தை கொடுத்த குடும்பத்தை சும்மா நீங்க கைவிட்டாலும் அவர் கை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரு. அவர் என்ன செய்ய, கொடுத்த குடும்பத்தை எப்படி கட்டி காவந்து கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் அதான் ஒரு அது ஒரு வாலிப பையன் என்ன கேட்கிறான், என்ன பிரதர் எப்படி பிரதர் உன்னை நான் உள்ள கையில் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. இத்தனை குடும்பத்தை நீங்க சொல்றீங்க, உலகத்தில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் கையில வச்சிருக்கிறேன், என்னன்னு எப்படி எப்படி பிரதர் சொல்றீங்க, எவ்வளவு வச்சுக்கோ, அவ்வளவு பெரிய கையா அவருக்கு, என்னது எப்படி குறுக்குத்தனமான கேள்வியில எப்படிதான் கேட்கிறாங்கன்னு தெரியல, என்னது அவ்வளவு பெரிய கையா என்று கேட்கிறான். அப்ப நான் சொன்னேன், திம்மா துண்டு சிம் கார்டிலேயே உலகத்தை வச்சிருக்கிறாங்களே, என்னது கொண்டு திம்மா கொண்டு சிம் கார்டிலேயே என்ன உலகத்தையே வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஆண்ட்ராய்டு மொபைல்லையே இந்த உலகத்தையே இங்கே உட்காந்து ஆட்டி படைச்சிடலாம், அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. இந்த உலக சண்டாசாரி எல்லாத்தையும் விண்ணகத்துக்கு மண்ணகத்துக்கு உண்டாக்குன இந்த ஆண்டவரை அவர் உள்ளங்கையில வைக்க முடியுமா, முடியாதா? என்னது இவ்வளவு போட்டு சிம் கார்டிலே இந்த உலகத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் உலகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறோமே. ஆனா தேவனை பத்தி என்ன செய்ய முடியாது, உண்டாக்கிய தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? சொன்னா என்ன சொல்றான் பிரதர், அது வேற இது வேற. அதான் சொன்னேன், உன்னை கடவுள் ஒரு நாளைக்கு பைத்தியக்காரனா மாக்க போறாரு. என்னது உலகமே இன்னைக்கு குடிஞ்சுக்கிட்டு தெரியல, என்னது பண்ணியாட்ட குடிஞ்சுக்கிட்டு தெரியல, ஒரு நாளைக்கு எல்லாம் பைத்தியக்காரனா மாற போறான். என்னது எப்படி பைத்தியக்காரனா மாறுவான், எல்லாம் பாருங்க, எந்தெந்த ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லா சேட்டலைட் ஒரு நாளைக்கு எல்லாமே என்ன செய்ய போகுது, எல்லாம் எழுதி கீழே உள்ள போது எல்லாம் மெண்டல் முடிச்சு தெரிய போறாங்க. 50,000 நீ ஆப்பிள் போன் வச்சிருந்தாலும் சரி, என்ன 2 லட்சம் ரூபாய்க்கு நீ வீட்டுல என்னது என்ன எல்இடி டிவி வச்சிருந்தாலும் சரி, என்னது எந்த நீ வச்சிருந்தாலும் ஆண்ட்ராய்டு எந்த நீ லட்சக்கணக்கில் வச்சிருந்தாலும் எல்லா பயிலும் ஒரு நாளைக்கு என்ன செய்ய போறாங்க, எவன் பண்ணியாட்ட சுத்திட்டு இருந்தானோ எல்லா பயிலும் மண்டே சொல்லி தெரிய போறான். அதனால இப்ப என்ன செய்யணும், எச்சரிக்கையாக விழிப்போட இருந்து அதிகாலையில கருக்கடை இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். அப்ப இந்த குணத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. ஆனா அந்த குணத்தை என்ன செய்ய முடியல, நான் பெற்றுக்கொள்ள முடியலையே, அந்த குணத்தை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் பாருங்க, அடுத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி ஓசையா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3. ஓசையா 6:3. அப்பொழுது நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவரோட புறப்படுதல் எப்படி இருக்குமா, அருளோதய ஆயத்தமாக இருக்கும். அவர் வழிகள் எப்படி இருக்குதா, அவர் வழிகள் எப்படி இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆயத்தின் வழியாக இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அவர் வழியில போகணுங்க. அவர் வழியில போன என்ன செய்வாரு, குண்டானதை கோணலானதை நேராக்கி சமப்படுத்தப்படுவார். என்ன செய்வாரு, குண்டுகளை சமப்படுத்தப்படுறார். செப்பு கதவுல இரும்பு தாப்பாக்களையும் உடைத்து அவர் வழியில போன. நம்ம வழியில போன என்ன செய்வோம், நம்ம வழியில என்ன செய்வோம், தடிக்கு கீழே தான் விடுவோம். அல்லேலூயா. நம்ம வழியில போன என்ன செய்வோம், தடிக்கு கீழே விடுவோம். ஆனா அவர் வழியில நீங்க போய் பாருங்க, அந்த வழியில இந்த பெண் என்ன செய்யறா, அதிகாலை எழுந்து, என்னது ஆண்டவர் அதிகாலை எழுந்து வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். எப்படி படுத்துகிறா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உன் கிருபை தந்தீரையா, ஆனந்த மழை
சொல்ல வைத்தீரையா. அதிகாலையில தட்டி எழுப்புறாருங்க ஆண்டவர். என்னது? அதுக்குதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு கொண்டுகிட்ட மனுஷன்கிட்ட என்ன செய்யறாரு, ஒப்பிட்டு பாக்குறாரு. எதுக்குள்ள? இவ்வளவு கொண்டு எறும்புகிட்ட 6 அடி 6 அடி மனுஷன்கிட்ட ஒப்பிட்டு என்ன பேசுறாரு, எறும்பு கிட்ட இருந்து நீங்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளுங்க. என்னது? எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பாரு, அது போர்வை போட்டு தூங்காது, ஒண்ணு செய்ய, எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கிட்ட என்ன, அதுக்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க எதுக்கிட்ட கத்துக்கொள்ள பாருங்க. நம்ம 6 அடி இருக்கிறோம், என்ன யார்கிட்ட போய் கத்துக்க சொல்றாரு ஆண்டவர்? எங்க வச்சிருக்காரு பாருங்க. சோம்பேறியாக இருக்காத, போத்தி போத்தி என்ன செய்யாத, படுத்துக்கொள்ளாத, எழுந்து கற்களை ஜெபிப்பதற்காக தான் இந்த குணமுள்ள பெண் என்ன செய்யற ஆண்டவர். அதை ரோமையர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11, 12 எடுத்து வாசிப்போம். ரோமையர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11, 12. நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்க வேலையாயிற்றே என்று நாம் காலத்தை கடந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிற்று. பாருங்க, பகல் எப்படி இருக்கா, சமீபமா தான் இருக்கு. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆமென். பாருங்க, எதை தரித்துக் கொள்ளணுமா, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அந்தகார இருளை என்ன செய்யணும், தள்ளி விடணும். இன்னைக்கு எதுக்கு செவி கொடுக்கிறோம், அந்தகார இருளுக்கு தான் செவி கொடுக்கிறோம். ஆனா தேவனுக்கு செவி கொடுக்கிறோமா? கருக்களை எழுந்து ஜெபிக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அந்தகார இருள்களை விட்டு இன்னைக்கு விலகி வாழுங்க. இன்னைக்கு என்னை விட்டு நான் விலகி வாழ வேணும், தீமையை விட்டு விலகி வாழணும். அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளாக நான் மாற வேண்டும். எப்போ தேடணும் சொல்லுங்க? என்னமே எத்தனை மணிக்கு தேடுவோம்? ஒரு 5 மணிக்கு தான் தேடுவோம். அல்லேலூயா. எழுந்து எந்திரிச்சு ஜெபிச்சு பாருங்க. 5 மணிக்கெல்லாம் எழுந்து, நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஆண்டவர் கையை உயர்த்தி ஆண்டவர் என்ன செய்ய துதிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே ஹல்லேலூயா சொல்லுவேன். அப்படியே ஹல்லேலூயா சொல்லிட்டு அப்படியே நாவல தேவனோட வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர என்ன செய்வேன், அப்படியே ஒரு பாடலோடு அப்படியே துதிப்பேன். அப்படியே மனதுக்கு வந்த பாடல் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்து என்ன செய்வேன், யாராவது தேவனை என்னென்ன ஜெப கருத்துக்கள் கேட்டாரோ எல்லாத்தையும் என்ன செய்வேன், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா தேவன் ஒரு வார்த்தைகளை கொடுப்பார். அந்த வார்த்தையை தியானிச்சுக்கிட்டு என்ன செய்வேன், அப்படியே அந்த 1 மணி நேரம் இருந்துட்டு காலையில இருந்து திருப்பி என்ன செய்வேன், காலையில திருப்படிக்கு போயிடுவேன். டெய்லியுமே திருப்படிக்கு போயிடுவேன். போயிட்டு என்ன செய்வேன், அந்த கல்வாரி பலிபீடத்தில் என்ன செய்வேன், இவங்க ஜெபிக்கிறது போல அல்ல, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய, இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய இந்த கல்வாரி திருப்பலியோட என்னை என்ன செய்வேன், அர்ப்பணித்து ஜெபிப்பேன். ரோமையர் புத்தகத்துல சொல்வார்ல 12:1, தூய உயிருள்ள பலியாக, என்னது, தூய உயிருள்ள பலியாக உங்களையே படைங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, தூய உயிருள்ள பலியாக நம்மளை படைக்கும் போது தேவன் என்ன செய்யறார், அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது நீதிமொழிகள் 31:16 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 31:16. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். பாருங்க, ஒரு வயலை விசாரித்து அவர் வாங்குறார். பாருங்க, கையின் பிரகாசத்துல தான் திராட்சை தோட்டத்தை வாங்குறார். தன் பலத்தால் இடை கட்டி கொண்டு, பாருங்க, தன் பலத்தால் இடை கட்ட, அந்த 16 மட்டும் போதுமா? பாருங்க, அவன் என்ன செய்யறான், ஒரு திராட்சை தோட்டத்தை வாங்குறான். எந்த அவனுக்கு என்ன வருமானம் இருந்துச்சு, என்ன வருமானம் இருந்துச்சு? அப்ப அந்த வியாபார கப்பல்ல வாங்கி என்ன செய்யறான், அந்த சணல் நூலுனாலும் கையினால் என்ன செய்யறான், பின்னுகிறான். பின்ன அதை வைத்திருந்த அந்த ஸ்டோரை, அந்த காசு என்ன செய்ய, குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார காசு போக மிச்ச அந்த காசை எடுத்து வைத்து என்ன செய்யலாம், ஒரு திராட்சை தோட்டத்தை வாங்குறான். என்ன வாங்குறான், திராட்சை தோட்டத்தை வாங்குறான். அப்ப திராட்சை தோட்டத்தை வாங்கி என்ன செய்கிறான், தன் குடும்பத்துக்கு அடுத்த கட்டத்திற்கு, எதற்கு, அடுத்த கட்ட குடும்ப வளர்ச்சிக்காக என்ன செய்ய வேணும், அந்த குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையில்லை, பொருளாதாரம் பத்தல. என்ன பத்தல, நான் எப்படி ஒரு நேரத்துல பொருளாதாரம் பத்தாம அந்த குடிசைக்குள்ளேயே குண்டாஞ்சல்ல குதிரை ஓட்டிக்கிட்டு பொருளாதாரம் பத்தாம இருந்தேன். அப்ப தேவன் என்ன செய்ய, அதிகாலை எழுந்து கைகளை உயர்த்தி ஜெபிச்சதுனாலதான் நீ இங்க இருக்காத, என்னது இந்த வட்டத்துக்குள்ள இருக்காத, நீ வெளியே வா. என்ன செய்ய, தேவன் வெளியே அழைச்சாரு. ஆனா தேவன் வெளியே அழைச்சு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க. என்னது, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்ப அந்த குணமுள்ள ஸ்திரீ தான் என்ன செஞ்சாங்க, அருமையான வீட்டுக்காரமாக்கு வேலையை கொடுத்தாரு. வேலையை கொடுத்து என்ன செஞ்சாரு,
நீ மகனை நீங்க இருக்காத, நீ வெளியே வான்னு சொல்லி தேவனை என்ன செஞ்சாரு? இந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு திராட்சை தோட்டம் வாங்க ஒரு புதிய பலனை தேவன் வைத்திருந்தாரோ அதே போல எங்களுக்கு என்ன ஒரு வேலை வாய்ப்பை வச்சிருந்தாரு. எங்களுக்கு நீ அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போதுதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி ஆசீர்வதித்தார்? சும்மா ஆசீர்வதிக்கல, கடன் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? கடன் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், நிறைவாக ஒரு ஆசீர்வாதம். இந்த குணமுள்ள ஸ்திரீக்கு என்னென்ன வச்சிருந்தாரோ அது எல்லாமே ஆண்டவர் வச்சிருந்தாரு. பாருங்க, யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தி 15:1. பாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி, பாருங்க பிதா திராட்சை தோட்டமாய் இருக்கிறார். என்னால கனி கூடாத மரங்கள்லாம் என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? அப்ப நல்ல குணமுள்ள இந்த திராட்சை பண்ணு தோட்டத்துல எப்படி இருந்தது? நல்ல விளைச்சலை கொடுத்தது. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நல்ல கனி கூடாத மரம்லாம் வெட்டொண்டு அக்கினியில போடப்படும். பாட்டு மட்டும், நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டொண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோ, இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மழைகள் குண்டுகள் தகண்டிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அப்ப தேவனோட வழியில அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? நல்ல கனி கூடாத மரம்லாம் என்ன செய்யறாரு? நல்ல கனி கூடாத குடும்பத்துல என்ன செய்யறாரு? வெட்டி சாய்க்கிறாரு. என்னது? வெட்டி சாய்க்கிறாரு கனி கூடாத மரங்களை. நான் சொல்லுற பைபிள் பிதா என்ன நட்டு வைக்கிறாரு, அதுல கனி கூடாத மரம் தருத்து எறியுவேன்னு சொல்ல வராரு. அப்ப இந்த குணமுள்ள ஸ்திரீ என்ன செய்யறாரு? தனக்காக வேலை செய்து என்னது ஒரு வயலை வாங்குறா. அந்த வயலை வாங்கி என்ன செய்யறா? தன் குடும்ப காரியத்திற்காக ஞானமாக வழி நடத்துகிறார். ஞானம் அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறார். அதே மாதிரி மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 43ஆவது வசனம் எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 21:43. மத்தேயு நற்செய்தி 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, அதுக்கேற்ற எந்த ஜனங்களுக்கு தருவானா? அவருக்கு ஏற்ற ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்படுவா. அப்ப அவருக்கு ஏற்ற ஜனங்கள் யாரு? அவர் கட்டளைகளை கடைபிடிக்கணும், நியமங்களை கடைபிடிக்கணும், ஒரு வார்த்தைகளை என்ன செய்யணும்? ஒவ்வொரு இரவும் பகலும் தியானிக்கிற குடும்பத்துக்கு தாங்க தருவார். எல்லாத்தையும் வான வரவனுக்கு போனா போறவனுக்கு அள்ளி கொடுக்க தேவன் கொடுப்பாரு. அப்படி வான வரவங்க போனா போனான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கடைசியில் காலத்துல எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பாரா? கொடுப்பாரா? நினப்பு பொழப்ப கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன செய்ய மாட்டார்? வரவங்க போறவங்க அள்ளி கொடுக்கறதே ஒரு கிள்ளிக்கிற கிடையாது. தேவனோட விருப்பத்துக்கு எவர் ஒருவர் நடக்கிறார் அவருக்கு தாங்க கொடுப்பாரு. யாருக்கு? தேவ விருப்பம் யாருக்கு இருக்கு அவருக்கு தான் கொடுப்பாரு. எல்லாத்துக்குமே என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. அப்ப தேவ திட்டத்தின்படியாக தான் இந்த பெண்ணில் தான் ஒரு வயல் நிலையை என்ன செய்யறார்? விலை கொடுத்து வாங்குறார். அப்படி பாத்தீங்கன்னா அந்த லைனை நீங்க தொடர்ந்து படிக்கும் போது ஆண்டவர் பாருங்க, அந்த குணமுள்ள அந்த பெண்ணை எப்படிலாம் அந்த சாலமோன் உள்ளத்திலிருந்து எப்படிலாம் அவர் தாயார் சொன்னதை தேடுறாரு பாருங்க. இதனாலதான் என்ன செய்யறாரு? 700 மனைவியிலையும் 300 வப்பாட்டிக்குள்ள என்ன செய்யறாரு? அந்த குணத்தை தேடுறாங்க. ஆனா இருக்கிற பொண்டாட்டியும் வப்பாட்டி என்ன செஞ்சிட்டாங்க? அவர் குணத்தை கெடுக்கிறதுலதான் சிலை வழிபாட்டுக்குள்ளையும் விபச்சாரத்துக்குள்ளையும் வேசித்தனங்களுக்குள்ளையும் என்னது இது சாலமோனை இப்படியே என்ன செஞ்சாங்க? அந்த குணம் என்ன இல்ல, அவர் தேடி அந்த உள்ள இருக்கான்னு கேட்கிறாரு. ஆனா அந்த புருஷனை என்ன இல்ல, ஒரு புருஷனை கண்டுபிடிச்சார், நல்ல புருஷனை. ஆனா நல்ல ஸ்திரீயே கண்டுபிடிக்கலையே. அப்ப அந்த நல்ல குணத்தை இந்த சாலமோன் தேடிட்டு இருக்கிறாரு. ஆனா இருக்கிற பெண்களை என்ன செஞ்சாங்க? திருமணமானது பப்பாட்டியா இருந்தாலும் என்ன செஞ்சாங்க? இவர் இருதயத்தை கெடுத்து கொண்டு இருந்தாங்க. இருதயத்தை தீமையை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா சாலமோன் ஒரு நாளைக்கு என்ன செய்யல? அச்சத்தில் இந்த புலம்பலம் தான் எங்க செய்யறாரு? சாலமோன் நாமத்துல செய்ய எல்லாத்தையும் அந்த சாலமோன் நாமம் கடைசி அதிகாரத்தை எழுத எல்லா புலம்பலும் எல்லாமே வீண் என்று எழுதுறாரு. என்னது? எல்லாமே
மாயாவா போச்சு. உலகத்துல நம்பியிருந்த எல்லாமே மாயவா போயிடுச்சு எல்லாமே. அதான் புலம்பலோடு எழுதுகிறார். அடுத்த கட்டத்தை வருவோம். எடுத்து நீதிமொழிகள் 31:14-17 எடுத்து வாசிங்க. தன்னை பலத்தால் இடை கட்டிக்கொண்டு பாருங்க, தன் பலத்தால் இடை கட்டுவாள், தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். போதும், 17 மட்டும் போதும். அது அந்த வியாபாரம் என்னது? பிரயோஜனம் உள்ளது. புதிய என்னது? அந்த கைகளுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும், ஒரு பெண்களுக்கு என்ன வேணும்? ஒரு புதிய பலன். என்ன வேணும்? புதிய பலன் வேணும். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு நல்லா தெரிஞ்சுக்கையா, என்னது? ஒரு பலன் வேணும். குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு என்ன வேணும்? ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யணும்? பலன் வேணும். அப்ப அந்த குடும்பத்தினாலதான் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணு சரியா இருந்துட்டா அந்த குடும்பம் எப்படி ஆனாலும் இருக்கும். எப்படி ஆனாலும் டாப்பா வந்துடலாம். பேரையா இருந்தா கூட கோபுரத்தில் உட்கார வச்சுருவாங்க. பேரையா இருந்தாலும் கோபுரத்தில் உட்கார வச்சுருவாங்க. ஆனா அந்த பெண் என்ன செய்யணும்? ஞானமா இருக்கணும். அந்த பெண்ணே சரியில்லைன்னு வச்சுக்கவேன், குடும்பத்தை நடுத்தருக்கு கூட. அதனாலதான் இயேசுநாதர் திருமணம் செய்யாமே வந்துட்டார். அல்லேலூயா. அதனாலதான் பெண்ணோட வாடையே என்னது? பெண்கள் வாடை இல்லாம இயேசுநாதர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாமே அப்படியே ஒதுக்கி வந்துட்டார். அப்ப இவ குணமுள்ள அதான் பாருங்க, இசைக்கு அத இது எசேக்கியேல் புத்தகம், எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14 எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினால் என்ன கட்டணுமா? சத்தியம் என்ற அறக்கச்சையை கட்டிக் கொள்ளுங்கள். நீதி என்னும் மார்க்கவஸ்திரத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் பாருங்க, சமாதானம் என்ற பாதரட்சகர் என்ன செய்யணும்? நான் கட்டிக்கொள்ள வேண்டும். அப்ப சமாதானம் என்ற அப்ப அந்த குடும்பத்துல எப்போதும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு கூட சாதாரண கோவம் வந்துடும். ஆனா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 100ல ஒரு பாதி எடுக்கலாம். கோவம் வரத்து பாதி எடுக்கலாம். சில பேர்னா சொரணம் எல்லாமே இருக்கிறவங்களா என்னதான் திட்டினாலும் அப்படியே அமைதியா இருக்கிற பேரும் இருக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஏன்னா புருஷன் தட்டை எடுத்து அடிக்கிறது இவங்க அடிக்கிற கூட்டமும் இருக்கு. என்னது? புருஷன் தட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிற கூட்டம் என்ன இருக்கு? இப்படியாப்பட்ட கூட்டமும் இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அப்ப பொறுமையோடு மார்பு கவசமா எதை அடித்துக் கொள்ளணும்? இறை வார்த்தையை. மார்பு கவசமா எதை அடித்துக் கொள்ள வேண்டும்? இறை வார்த்தையை கட்டிக்கொள்ளு. அப்ப இந்த இறை வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு பொறுமையை கொடுக்கிறாரு. அப்ப இந்த பெண்ணுக்கு யாரு கொடுத்தா? இரக்கத்தை யாரு, இந்த பொறுமையை யாரு கொடுத்தா? என் தேவன் கொடுத்தார். இன்னைக்கு அந்த பொறுமை சில குடும்பங்கள் இழந்து போறாங்க. என்னது? இழந்து போறாங்க. இழந்து போனா போய் பிடிக்க முடியுமா? இழந்து போனது என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் பிடிக்க முடியாது. இழந்ததுதான். இறப்பு தான். அதை திருப்பி என்ன செய்ய முடியாது? சேர்க்க முடியாது. அதே நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 18 எடுத்து வாசிப்போம். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். என்ன இருக்குமா? அவர் விளக்கு அணையாது. ஏவாரம் பிரயோஜனமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் விளக்கு என்னது? அவர் குடும்பத்தில் என்ன செய்யுது? மாவு குறையல, எண்ணெயும் குறையல. என்னது? விளக்கு அணையாத இருக்கிறது. இந்த அணையாத விளக்கு இருந்ததுனால இந்த குணமுள்ள ஸ்திரீ எங்க போனாங்க? 10 கன்னிகைக்குள்ள எங்க போனாங்க? விண்ணத்துக்குள்ள போனாங்க. அணையாத விளக்கு இருந்ததுனால 10 கன்னிகை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ல இருந்து 13 வரைக்கும் நீங்க எடுத்து வாசிக்கும்போது இந்த குணமுள்ள ஸ்திரீ எங்க போனாங்க? பரலோகத்துக்கு தேவனை நோக்கி தேவனுக்குள்ள இருந்தாங்க. உம்மதியற்றவள் எங்க போனாங்க? தேவன்கிட்ட போவேன் இல்ல அறிவற்றவள் வெளியே வந்துட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த விளக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யல? அணையவில்லை. அணையாத விளக்காக. அதுதான் வீட்டுக்கு என்ன செய்யறாங்க? திருமணமாகி வந்தோன்னா வீட்டுல என்ன செய்யறாங்க? பெண்களை குத்து விளக்கு ஏத்துமா, இந்த குடும்பத்தை அணையாம நீ பாத்துக்க. 10 நாள் அணையாம இருக்கும், 11ஆம் நாள் குடும்பத்தையே அணைச்சு கூட்டிட்டு போயிடும். என்னது? குடும்பத்தையே அணைச்சு கூட்டிட்டு போயிடும். ஆனா இந்த பெண்ணோட விளக்கு என்ன செய்தா? வாசிமா. தன்னை பலத்தால் இடை கட்டி 18 தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில்
தண்ணீரிடத்தில் வைக்கிறாள். போதும், அந்த இது மட்டும் போதும். பாருங்க 18 மட்டும் போதும் நமக்கு. பாருங்க அந்த விளக்கு என்ன செய்ய, அணையாத ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தை தேவனை பாதுகாத்து கொண்டார். இந்த விளக்கு பாதுகாத்து கொண்டதுனாலதான் இந்த பெண் என்ன செஞ்சாங்க, குணமுள்ளவராக மாறப்பட்டார். அவர் ஒவ்வொரு இடத்தையும் தேவன் என்ன கொடமிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த சாலமோனும் தாயாருக்கு என்ன செய்யுது, அந்த பச்சைமாலுக்கு தெரியுது. எனவே இப்படியாப்பட்ட குணமுள்ள ஸ்திரீ ஒருத்தர் இருக்கிறார் சாலமோன், நீ தேடி கண்டுபிடி என்று ஒரு சவாலை கொடுக்கிறாரு. என்னது, ஒரு சவாலை கொடுக்க. அந்த சவாலை அவர் ஜெயிச்சாரா? இல்ல. அதே பாருங்க பிரசங்கி புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிப்போம். பிரசங்கி 11. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் குறையும். ஒண்ணு மட்டும் வாசிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பாருங்க, ஜீவனுள்ள நாட்கள் என்ன செய்வா, நீ பலனை பெறுவா. யாருமே எது மேல ஆகாரத்தை போட சொல்றாரு, எது மேல போட சொல்றாரு ஆகாரத்தை? அந்த ஆகாரம் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆகாரத்தை உன் வீட்டார் மேல் போடு, ஏழை எளியவர் மீதும் அந்த ஆகாரத்தை போடு, உனக்கு பிரயோஜனம் இல்லாதாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை தெய்வம் இந்த நாளிலே நமக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், தேவனோட சமூகத்திலே அமர்ந்து, ஏதாவது தேவனோட சமூகத்தில் அமர்ந்து அவரோட வழியை நாம் என்ன செய்யணும், செம்மையாக்க வேண்டும். அதுதான் பாருங்க, அதே நீதிமொழி 31:19 வாசிங்களே. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் 19 மட்டும் போதும். பாருங்க, தன் ராட்டினத்தில் என்ன செய்யறாரு, ராட்டினத்தை கையில பிடிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறாரு, கையை விரிக்கிறார். சிரமைப்பட்டவர்களா, ஏழை எளியவர்கள் திக்கற்றவர்கள் என்னது, அவர்கள் கையை என்ன செய்யறார், விரிக்கித்து கொடுக்க ஆயத்தமா. அப்ப என்னது, அந்த திராட்சை சோட்டை வாங்கி என்ன மிஞ்சி போச்சு, என்னது என் கரம் மிஞ்சிச்சீங்க. அவன் மிஞ்சி போனது என்ன செய்வோம், பிறருக்கு கொடுக்க முடியும், இல்லனா என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப அந்த குணம் எங்க வந்துச்சு, அப்ப தன் குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்தினா, தன் ஏமாற்றத்தை செய்தா, அந்த ஏமாற்றத்துக்கு உண்டான தொழில் ஒரு வயல் நிலத்தை வாங்கினா, வயல் நிலத்தை வைத்து இந்த ராட்டத்தின் கைகளை வைத்து கைகளை என்ன செய்யறா, விரிக்கிறா. விரித்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு, கொடுக்கிறா. அதை கொடுக்கும் போது தேவன் என்ன செய்யறாரு, அந்த குடும்பத்தை மேலும் மேலுமாக இந்த குணமுள்ள ஸ்திரீ மீது யாரையுமே என்ன செய்யற, வேதத்துல கொடுக்கப்படலங்க. இந்த குணமுள்ள இப்படியாப்பட்ட குணமுள்ள ஸ்திரீயை என் தெய்வம் என்ன தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தேடக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய இந்த குணமுள்ள ஸ்திரீ யாரு இருக்கிறா, யாரு இருக்கிறா? அப்ப சாலமோனை தேர்ந்தெடுத்து என்ன செய்யறாரு, இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்யறாரு, தயார் நிலைப்படுத்துகிறார். அதே வாசிங்க, சங்கீத புத்தகம் 30:5. சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கள் தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை, என் வாழ்வில் சொன்னேன், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் திறக்க பண்ணியிருந்தீர், உம்முடைய முகத்தை நீர் மறைத்துக் கொண்டு. 15 எது வாசிங்கப்பா, 18 தானே வாசிங்க, 18 தானே, 19 வாசிங்க. சாரி இல்ல இது நீதிமொழிகள் 31:19. உனக்கு பயந்தவர்களுக்கு இந்த பாருங்க, இந்த பொண்ணு என்ன செய்யல, வாழ்நாள் முழுவதும் என்ன இல்ல, உள்ளத்துல பயமே இல்ல. எதுக்கு, என்ன பயம் இல்ல, என்ன பயம் இல்ல, இந்த உலகத்தை குறிச்சு என்ன செய்யல, இந்த பெண்ணுக்கு பயம் இல்ல. ஆனா இந்த பயம் எதுக்கு இருந்தது, கடவுளோட பயம் இருந்ததுங்க. என்ன பயம் இருந்துச்சு, இந்த பெண்ணோட உள்ளத்துல என்னது, கடவுளோட பயம் இருந்தது. இன்னைக்கு கடவுள் பயம் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம கேட்போம். கேட்டு பாருங்களேன், கடவுளோட பயம் யார்கிட்ட இருக்கு, நல்லா சிந்திச்சு பாருங்களேன். கடவுளோட பயம் எங்க இருக்கு?
இன்னைக்கு கேட்டு பார்ப்போமா? இன்னைக்கு கடவுளோட பயம் யாரு? ஒரு கேள்விக்குறிதான். என்னது? ஒரு கேள்விக்குறிதான். கடவுளோட பயம் இன்னைக்கு அச்சம் யாருக்கிட்ட இருக்கு? எந்த பெண்ணின் உள்ளத்துல இருக்கு? அசட்டையா பாவம் செய்யறோம். அசட்டையா பாவம் செய்யறாங்க. எல்லாமே அசால்ட்டா போயிடுச்சு இன்னைக்கு உலகத்துல. என்னது? எல்லாமே ஒரு அசால்ட்டா போயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு உதவி செய்வது கூட ஒரு பாவமா போயிடுச்சு. உதவி, நான் சில இடங்கள்ல போய் எங்க அன்பு பணி மையத்துல இருந்து சில உதவிக்கரங்கள் கொடுப்பாங்க. நான் போய் அதை கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா அதை கொடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை தவறா என்ன செஞ்சாங்க? தவறா புரிஞ்சு தவறா அதை வழிநடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா இது ஒரு இப்படி இருக்குன்னு. அப்புறம் ஒரு பரிந்துரை டீம்ல நாங்க ஒரு பிரேயர் கூட்டத்துக்கு நம்ம நடக்கிறோம். அந்த டீம்ல கூட என்ன செய்யற, யாரையும் நம்ம ஒரு டீம்ல இருந்து நம்ம கூப்பிட்டு போய் நடத்த என்ன முடியல. ஒரு தவறான நோக்கம். அப்போ நமக்குள்ள என்ன ஒரு பயம் வந்துடுது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களும் பின்வாங்கி அந்த ஜெபத்தை கேட்க முடியாதவாறு போயிருக்கு. ஆனா இந்த பெண் என்ன சொல்றாங்க? பயம் ஒரு நாள் இந்த பொண்ணு கண்ணல்ல, பயமே இல்லை. தேவ பயம் அந்த பொண்ணு உள்ளத்துல இல்ல. ஒவ்வொரு நாளும் மனிதர்களை குறித்து எந்த பயமே, இந்த மனிதரை குறித்து எந்த பயம் இல்லை, தேவ பயம் இருந்தது. தேவ பயம் யார்கிட்ட இருக்கு? சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு தேர்ந்தெடுத்து பார்க்க இன்னைக்கு அநேக இன்னைக்கு குணமுள்ள ஸ்திரீகளை பார்த்து பைபிள்ல பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா குருவிச்சி இவங்க தான் சொல்லிட்டு சொல்லுவதற்கு ஆள், இவங்க தான் சொல்றதுக்கு என்ன இல்ல, ஆள் இல்ல. அதுதான் பாருங்க. அடுத்தது கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24 எடுத்து வாசிங்க. கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு செய்யாதே. பாருங்க, எது செய்தாலும் நீ மனுஷருக்கு செய்யாதே, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான். பாருங்க, பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யறோமா? இதை எதற்கு செய்யறோம்? எது எப்படி செய்ய? உள்ளாந்து செய். தேவனுக்காக நீ மனமுகிர்ந்து செய். இன்னைக்கு மனதார இன்னைக்கு ஊழியம் செய்வதற்கு என்ன இல்ல, இந்த உலகத்துல யாரும் இல்ல. மனதார எதை செய்தாலும் யாருக்கு செய்யணுமா? தேவனுக்காகவே செய்யணும். இந்த பெண்ணு என்ன அதாங்க செஞ்சாங்க. தேவனுக்காக தான் எல்லா காரியத்தையும், வீட்டுக்காரர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி தேவனுக்காகவே செய்து வந்தாங்க. அப்ப தேவனுக்கு யாருக்கு செய்யறாங்களோ அவங்கள என்ன செய்வார்? தேவன் உயர்த்தப்படுவார். அவங்கள உயர்த்தப்படுவாங்க. தேவனுக்கு பிரியமுள்ள செய்வங்க உயர்த்தப்படுவாரா? யாருக்கு உயர்த்தப்படுவார்? அவருக்கு பிரியமுள்ள யார் செய்யறாங்களோ தேவன் என்ன செய்வாரு? அவங்களதான் உயர்த்தப்படுவார். அதே பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6 எடுத்து வாசிப்போம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல், மற்றவர் தூங்குவது போல் நம்ம தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்ததாக இருக்க கடவும். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குகிறார்கள். பாருங்க, தூங்குறோம். எப்போ தூங்கணுமா? ராத்திரியில தான் தூங்கணும். பகல்ல தூங்கணும் என்ன செஞ்சிருவாங்க? மூதேவின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. எங்க சின்ன நடுமாமியா சின்ன சேலத்துல இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க என்ன செய்வோம், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி என்ன செய்வோம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் நினைப்போம். அங்க என்ன செய்வாங்க, அவங்க காலையில இருந்துச்சுன்னா 4:30க்கெல்லாம் இருந்துச்சு சாணி தெளிச்சு, ஏன்னா வீட்டுக்கு காலையில என்னது, காலையில 7:30க்கெல்லாம் சோறு திங்க சொல்லிடுவாங்க. என்னது வடிச்சு வச்சிருவாங்க. வடிச்சு வச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்லிடுவாங்க. இல்லையா, நான் எங்களுக்கு டிஃபன் தான் சாப்பிடணுமா? காலையில என்ன செய்யணும், காலையில எந்திரிச்சு 6:45 7 மணிக்கெல்லாம் தோசை ரெடியா அடுக்கி இருக்கும். ஏன்னா அண்ணனுக்கு கறியெல்லாம் எங்க கிடைக்குதுன்னு தெரியல. அண்ணனுக்கு கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம போய் ஃப்ரிட்ஜில் அவங்க வீட்டில் கிடையாது. அண்ணனுக்கு என்ன செய்வாங்க, எல்லாமே செஞ்சு என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு அவங்க வயலுக்கு போயிடுவாங்க. நாங்க எந்திரிச்சு நாங்க திங்கும் போது அந்த தோசை எப்படி இருக்கும், எடுத்து விசிறலாம். என்னது, அதை என்ன செய்யலாம், அந்த தோசை எடுத்து விசிறலாம், விசிறியா வச்சுக்குவோம். என்ன அவன் ஒரு தாட்டி என்னது, என் மச்சினா வந்துட்டு என்னது, என்ன மாமா தோசை வச்சு ஆட்டிட்டு இருக்கு? இல்ல மாப்பிள்ள, காத்து வரல, விசிறிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்ப என்ன சொல்றான், ஊரல்ல போடுன்றான். என்னது ஊரல்ல போட? என்னடா சாராயமா ஊரல்ல போடுறதுக்கு? என்னடா சொல்றேன்னா, மாமா எத்தனை தோசை மாமா சாப்பிடுவீங்கன்னு கேட்டான். நான் எனக்கு 3 தோசை போதும்டா. உங்க வீட்டுல
ஆமா, மேல என்னதா ஒரு தோசையை வச்சா ஒரு கரண்டி குழம்பு ஊத்துனா, இன்னொரு தோசையை வச்சா சுத்தி குழம்பு ஊத்துனா, இன்னொரு தோசையை வச்சா என்னது 2 கரண்டி குழம்பு வச்சு என்னதா 1 நிமிஷம் இருமாமா, என்னது 1 நிமிஷம் இருமாமான்னு. அப்புறமே என்னதா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னதா தண்ணி சுடுது நீ போட்டு வந்து பாக்குறேன், தோசை எடுக்க என்ன எப்படி இருக்கு, சாப்பிட்டா இருக்கு, ஊறி போச்சு. ஆமா, ஏன்னா அதான் சொன்னேன், என்ன மாப்பிள்ள பிட்டு சாப்பிடுறதா பிணைஞ்சு சாப்பிடுறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கடவுள் இன்னைக்கு எப்படிலாம் இருந்தது. அப்ப தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடை எப்படி முழுமையாக செய்ய வேண்டும், மனிதர்களுக்காக அல்ல, தேவனுக்காக உள்ளார்ந்து செய்யும் போது தேவன் நம்மளை என்ன செய்யறாரு பார்க்கிறாரு. அதை பாருங்க, 2 தீமோத்தி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15 எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும், பாருங்க, சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கிறவனாகவும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக எப்படி இருக்கணுமா, தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா, உத்தமமாக இரு. இன்னைக்கு உத்தமமாக இருக்கிறதுக்கு ஊழியத்தை செய்யக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை தாங்கக்கூட உத்தமமான கணவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உத்தமமான மனைவி எத்தனை பேர் இருக்கா. இங்க தெய்வம் என்ன சொல்லுகிறார், நீ உத்தமமாக இரு. தேவனுக்கு மனுஷனுக்கு கிடையாது. அப்ப நீ செய்ய வேண்டிய பணிவிட நீ உண்மையா தேவனுக்கு செய்தா உன் குடும்பத்தை உத்தமமாக வழிநடத்த என் தெய்வம் வழிநடத்துவாருங்க. அந்த உத்தமம் தான் இன்னைக்கு தேடுறா. சாலமோன் என்ன இருக்குது, ஒருத்தங்க ரத்தம் அந்த முத்துக்களை எங்க தேடுறாரு. ஏன்னா 1000 முத்துக்கள்ல ஒரு முத்த என்னது, சின்ன முத்து இருக்கும் பெரிய முத்து இருக்கும், ஆனா அவரு விலை மதிக்க முடியாத முத்துக்கள் இருக்கு. அந்த முத்தை என்ன செய்யறாரு, தேடுறாரு. எத்தனை முத்துக்கள், 1000 பேர்ல மத்தியில ஒரு முத்தை என்ன தேவன் தேடுகிறார் இன்னைக்கு. அதுதான் பாருங்க. அடுத்தது நீதிமொழிகள் 31:20 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 31:20. நீதிமொழிகள் 31:20. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். அல்லேலூயா. என்ன செய்றாரு, சிறுமப்பட்டவருக்கு கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். அப்ப எப்படி கரங்களை, இந்த சிரமப்பட்டவர்களுக்கு கையை விரித்து எப்படி ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும்? அப்ப இவருக்கு என்ன மிஞ்சி, பணம் மிஞ்சிருச்சு. இவளுக்கு பொருளாதாரத்தை என்ன செஞ்சிச்சு, வீட்டுக்கு தேவையான ஒழுங்குமுறை எல்லாத்தையும் மிஞ்சி போய் விட்டது. அந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி எல்லாமே மிஞ்சி போனதுனால ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க முன்வருந்து கைகளை விரித்து கொடுக்கிறார். கொடுத்து பாருங்க, தேவனுக்கு உள்ள பிள்ளைகளுக்கு என்ன, ஏழை எளியவர்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க தம்பட்டம் படித்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன செய்யல, தம்பட்டம் படிக்கவில்லை, கைகளை நல்லா விரிவாக திறக்கிறார். இயேசுவை போல என்ன செய்யறாரு, இயேசுவை போல இந்த பெண் என்ன செய்யுது, கையை விரிக்குது. எனக்கு எடுத்த ஏழை எளியவருக்கு தெய்வம் எப்படி கொடுத்தாரோ அதே போல என்னது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறார். உதவி செய்யக்கூடிய அந்த உள்ள என்ன செய்யணும், வேணும். உதவி செய்யக்கூடிய அந்த உள்ள வேணும். இன்னைக்கு இந்த உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை தான் ஆண்டவர் இருதயத்தை தேடி கொண்டிருக்கிறார். எதை தேடுறாரு, இருதயத்தை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் தேவனை எதை பார்க்கிறானா, தேவனுடைய இருதயம் பார்க்கிறார். தேவன் இருதயத்தை தாங்க பார்ப்பார், மனுஷனை பார்க்க மாட்டார். மனுஷன் பார்ப்பது போல அவரு எவரையும் பார்ப்பார். அப்ப ஏழைகளுக்கு என்ன செய்யறா, உதவி செய்யறா. பாருங்க, எசையா புத்தகம் 55:1 எடுத்து வாசிப்போம். எசையா 55:1. ஓ தாகமா இருக்கிறவர்களோ எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பாருங்க, யாரெல்லாம் இல்லாதவங்க ஆண்டவர் இயேசு கூப்பிடுறார் பாருங்க. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்க வந்து பணமின்றி விலையின்றி அல்லேலூயா. பாருங்க, காசு இல்லாதவர்களா என்னோட வாருங்கள். இந்த பெண்ணை கூப்பிட்டது போல கூப்பிடுறாரு, இதை ஆசீர்வதித்தது போல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாங்க வாங்க, உங்களை நான் ஆசீர்வதிக்க கூப்பிடுறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவதற்கு போவோம். ஆசீர்வாதத்துக்கு போனா என்ன வேணும், நல்ல குணம் வேணும். நல்ல குணம் இருந்தா என்ன செய்ய முடியும், 1000 முத்துக்கள் காட்டி ஒத்த முத்தை தேடிதான் இந்த சாலமோன் வந்து இந்த குணத்தை தேடுவர்களா இந்த ஆசீர்வாதத்தை தெய்வம் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். என்னது, இன்னும் தரித்திரவனான் இருப்பவன் தரித்திரமா தான் இருக்கிறான். தரித்திரமா இருக்கிறவன் ஏன் தேவ வசனத்தை எடுத்தவன்
நான் 15 பேரோட இணைந்து ஊழியம் செஞ்சவன். யாரோட? 15 பேரோட இணைந்து ஊழியம் செஞ்சேன். வருஷக்கணக்காக ஊழியம் செய்து அவர்கள் தேவன் என்ன செஞ்சாரு? ஒரு மன வருத்தத்தோடு வெளியே வந்தது. வேறு பிரிச்சாரு ஆண்டவர். வேறு பிரிச்சு என்ன செஞ்சாரு? ஆண்டவரே எனக்கு என்ன தெரியும், ஏன் இவங்களை விட்டு ஏன் என்ன பிரிச்சீங்க? அவ்வளவு எல்லாத்துக்கிட்டே மனத்தாங்கல். ஏன்னா மெயினா யார் எங்களை வழிநடத்த அந்த கோஆர்டினேட்டர் எங்களுக்கு ஒரு மன வருத்தம் வந்தது. அப்ப நான் என்ன செய்ய போகிற ஆண்டவர் சொல்லி தேவன்கிட்ட நான் முறையிட்டேன். அப்ப தேவன் தான் என்ன செஞ்சாரு? அப்படியே ஒவ்வொரு இடமா பலன் கொடுத்து அப்படியே ஒவ்வொரு இடமா ஆண்டவர் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த 15 பேர் மத்தியில இன்னைக்கு தேவன் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனது ஊழியத்திலையும் சரி ஆசீர்வாதங்களையும் சரி வைத்து வச்சிருக்கிறாரு. நான் சாட்சி சொல்றேன். பார்த்து என்ன செய்வாங்க? இல்லையா உன் ஜெபம் வீண் போகல. என்னது உன் ஜெபம் வீண் போகல சொல்லுவாங்க. ஏய் உனக்கு சுகர் இருக்கு, பாஸ்டிங் இருக்கா, உபவாசம் இருக்காது. என்னது சரீரத்தை கொடுத்தவருக்கு உபவாசம் இருக்கணுமா இருக்க கூடாதானே யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியும். அப்ப உடலை எடுக்கணும். எப்ப நீ என்ன செய்யலாம்? எடுத்துக்கொண்டிருக்கலாம். என் உடலை எப்ப 480 சுகர் இருக்குமோ அப்ப என்ன செய்ய தூக்கி இருக்கலாம். இப்ப நான் உபவாசம் இருந்தா நான் உபவாசம் இருக்கிறேன். நான் நாளை தேவன்ட்ட நான் சொல்லுவேன், தேவனே நான் உபவாசம் இருக்க போகிறேன், உங்களுக்கு சித்தமா? என்னது உங்களுக்கு சித்தமா? உபவாசம் இருந்துட்டேன்னு சொன்னா காலையில ஒரு நல்ல இவ்வளவு பெரிய கிளாஸ்ல டீ குடிக்க மாட்டேன். என்னது 10 மணிக்கு ஒரு வடையை திங்க மாட்டேன். என்னது 11 மணிக்கு ஒரு கிளாஸ் டீ குடிக்க மாட்டேன். என்னது காலையில ஒரு டீ குடிச்சா அதோட அப்புறம் தான் எப்போ மத்தியானம் 4 மணி 5 மணிக்கு மேலதான் என்ன செய்வேன்? நான் திருப்பி தேவன் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து அந்த உபவாச தேவனோட என்ன செய்யணும்? உறவாடணுங்க. உபவாசம் இருப்பது யாரோட உறவாடுவது? தேவனோட உறவாடுவது. தேவன் உபவாசம் இருந்தாரு. தேவனோட 40 நாள் என்ன செஞ்சாரு? உபவாசம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்தாரு. நீ தேவ சமூகத்துல நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கணும். உணவில்லாதவர்கள் என்னோட வாங்க, காசு இல்லாத என்னோட வாங்குங்க, ஆசீர்வாதம் தருவதற்காக என் தேவன் கூப்பிடுறாரு. இன்னைக்கு யார் போக முடியும்? இன்னைக்கு யார் போக முடியும்? அப்போ இந்த பெண்ணை என்ன செய்ய என் தெய்வம் ஆசீர்வதித்தார். எப்படி? ஏழை எளியவர்களுக்கு கைகளை விரித்து கொடுக்கிறவர்களாக மாறினார். இன்னும் ஊழியக்காரங்க கையெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இன்னும் இப்படிதாங்க இருக்கு. எப்படி இருக்கு? வாங்குற கையை ஊழியக்கார கையை இப்படிதான் இருக்கணும். எப்பயுமே தேவங்கிட்ட மட்டும்தான் பிச்சை எடுக்கணும், மனுஷன்ட்ட பிச்சை எடுக்க கூடாது. அல்லேலூயா. என்னது தேவன்கிட்ட கையை உயர்த்தணும். ஊழியத்தை முடிஞ்சிச்சா பேக தூக்கி போட்டு போய்கிட்ட வந்துகிட்டே இருப்போம். என்னது வந்துகிட்டே இருப்போம். என்ன கூட்டிட்டு போன பிரதர் கூட சொல்லுவார், என்ன பிரதர் எதுவுமே நீங்க இது பண்ண மாட்டீங்க, எனக்கு தேவையை ஆண்டவர் கொடுப்பாருங்க. என்னது என் தேவனை யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? கடவுள் கொடுப்பாரு. நான் மனுஷனை நம்பி நான் வாழல, ஊழியம் செய்யல, அழைக்கப்பட்டவர் என்ன செய்வாரு? கொடுப்பா. அப்ப இந்த ஏழை எளியவருக்கு கொடுக்க ஒரு கடவுளை தேவன் வைத்திருக்கிறாரு. அது எப்படி வச்சிருப்பாரு? ஆமோஸ் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11 சொல்றாரு, உணவு பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ ஏற்படாது. உங்களுக்கு எந்த பஞ்சம் ஏற்படுமா? வார்த்தை பஞ்சம் ஏற்படும். எந்த பஞ்சம் ஏற்படும்? வார்த்தை பஞ்சம் ஏற்படும். அவன் ஏழை எளியவருக்கு உயர்ந்த என்னது கொடுத்தா இவர் கரங்களை தேவன் என்ன செஞ்சாரு? ஆசீர்வாதமாக வச்சிருந்தாரு. எப்படி வச்சிருந்தாரு? ஆசீர்வாதமா வச்சிருந்தாரு. அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போவதற்காக தேவன் காசு இல்லாதவர்களே என்னோடு வாங்க கூப்பிடுறார். தேவனு பணத்துல பாக்கில பணம் இல்லாத என்னோட வாங்க, உணவு இல்லாத என்னோட வாங்க, எல்லா ஆகாரத்தையும் திராட்சை நானு உங்களுக்கு நான் தரேன். அப்ப யாருக்கு தருவாரு என் தேவன்? ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. அதே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 21 எடுத்து வாசிங்க. தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டிப்புரை உடுத்தி இருக்கிறதினால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படார். குளிருக்கு பயப்படார். பாருங்க அவன் என்ன செய்யறாரு? பட்டாரை அந்த வீட்டுல தன் கைகளால் செய்யறாரு. அந்த வீட்டாருக்கு உண்டான என்ன கம்பளி போர்வையும் கைகளாக செய்கிறார். தன் வீட்டு காரியங்களில் கடைசி வரைக்கும் என்ன செய்யல இந்த பெண்? என்ன செய்யல? பிறருக்காக எது செய்யல? தன் இல்லத்தை கட்டி எழுப்புவதற்காக, தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த குணமுள்ள பெண் என்ன செய்யறார்? தன் வீட்டு காரியங்களை முதல் ஒழுங்குபடுத்துறாங்க. சில ஊழியக்காரங்க மற்ற குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஊழியம் போயிடும், குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். இங்க வந்துடும், நடுத்தருக்கு வந்துடும். இன்னைக்கு தேவன ஊழியத்தை செய்யக்கூடிய இந்த பெண் என்ன செய்யறா? முதல் வீட்டு காரியங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பட்டாடைகளை உடுத்துகிறா, கம்பளிகள் தன் சொந்த கையினால் நெய்யப்படுகிறா. சொந்த கையினால் என்ன செய்யறா? நெய்யப்படுகிறா.
அப்ப தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு கை கால இன்னைக்கு என்ன அனைவத்தை என் தேவன் கொடுத்திருக்கிறார். நான் எதற்காக பணிவிடை செய்கிறேன்? எதுக்காக நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன்? அதே பாருங்க, வெளிப்படுத்தல் புத்தகம் 14:15 சாரி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14:15 தேவன் எப்படி இருக்க வேண்டும் சொல்ற. வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14:15 எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. லவோதிகியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமீன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ண என்ன செய்வாரா? ஒண்ணு வெதுவெதுப்பாயிரு, ஒண்ணு குளிர்ச்சால, ரெண்டு இல்லைன்னு என்ன செய்வாரா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யற, தேவன் வாந்தி பண்ணி கொண்டு இருக்கிறார். எனது வாந்தி பண்ணி கொண்டிருக்க அந்த குடும்பத்தை நீ வழிநடத்தக்கூடிய அந்த குணமுள்ளவருக்கு எப்படி இருக்கணும்? நீ ஒரு குடும்பத்தில் வெதுவெதுப்பாரு, நீ இல்லைன்னா தேவன்டை வெதுவெதுப்பாரு. ரெண்டுக்குமே நீ இல்லனா ஒரு தேவன்டை வெதுவெதுப்பு இல்ல, நீ குடும்பத்திலும் வெதுவெதுப்பு இல்ல, என்ன செய்வாரா? வாந்தி என்ன செஞ்சிருவாரு? வாந்தி பண்ணிடுவார். ஒன்னு வெதுவெதுப்பா இரு, இல்லைன்னா அது என்ன செய்வார்? இந்த சபைக்கு தூண்டப்படுகிற தேவ தூதனை நம்மள்ட்ட வந்து என்ன செய்வாரு? சொல்ற மாதிரி நம்ம அச்சிக்க கூடாது. அந்த தேவ தூதன் நமக்கு நம்ம பேருக்கு உண்டான ஒவ்வொரு தேவ தூதர்களும் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நம்ம பேருக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு பாருங்க, கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்கினார். இந்த மனுஷ சாபம் எப்படி விலகணும் என்ன செஞ்சாரு? மனுஷங்கிட்ட பேர் வைக்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? தேவன் மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப அந்த பொறுப்புகளை கடைக்காக எடுக்கிறதுக்காக அதே நீதிமொழிகள் புத்தகம் 31:22 எடுத்து வாசிங்களேன். மெல்லிய புடவையும் ரத்தாம்பாரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க அந்த 22 மட்டும் வாச்சா போதும். பாருங்க, அவ என்னது ரெட்டாந்தர என்னது அந்த புடவை நெய்கிறா. நெய்து என்ன செய்யறா? அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒழுங்குமுறைகளை செய்து தன் புருஷனுக்கு நல்ல ஒரு என்னது குணமுள்ள பெண் என்ன தன் புருஷனுக்கு பெருமை செலுத்துறாங்க. நீங்க எத்தனை புருஷருக்கு இன்னைக்கு நம்ம பெருமை செலுத்துகிறோம்? வீட்டுல பாருங்க, நீங்க பெருமையை நடத்துகிறோமா? பெருமையை பேச முடியுது? அன்னைக்கு தன் கணவரை குறித்து பெருமையை பேசக்கூடிய எத்தனை கணவர்மார்கள் பெண்மார்கள் இருக்காங்க சொல்லு. தூத்துக்குடியிலே யாரும் இல்லைன்னு அல்லேலூயா. என்னல்ல தூத்துக்குடியிலேயே யாரும் இல்லை. கேட்டோம் அவ்வளவு மதியில, ஏன்னா அவங்க சிரிப்பு தாங்கல. ஆண்களுக்கு தான் என்ன இல்லை, ஏன்னா உட்காருங்க இங்க கணவர் உட்கார்ந்து இருக்கா, இங்க மனைவி உட்கார்ந்து இருக்கு. ஏன்னா அந்த அம்மாட்ட சொல்ற கையா இருந்தாதான்டா கையை உயர்த்துவாங்க. என்னது தன் மனைவி அந்த எப்படி இருக்க அந்த மதிப்பு மரியாதையும் நல்ல கணவரா இருக்கிறதுக்கு இருந்தா தானே சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? திருப்பி அதை வாசி மாதிரி 22 தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பாரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் எங்க உட்கார்ந்திருப்பார்? நியாயஸ்தலத்துல உட்கார்ந்திருப்பார். அப்ப அந்த நியாயஸ்தலத்துல உட்கார்ந்துருக்கலாம். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். ஒரு கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து பேசுறோம்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாதான், நல்ல ஒரு ஸ்டடியா இருந்தா, நல்ல ஒரு போல்டான ஆளா இருந்தா என்ன செய்வாங்க? ஊர் தலைவரா போடுவாங்க. போன வந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இவனை உட்கார நீ மியாமியான்னு பேசுறானா ஏத்து நிக்கிறவனா போடுவான். அப்ப இந்த கணவர் எப்படி இருந்திருக்கணும்? அதான் பாருங்க, அதே எஸ்ஐ 61. அப்ப அந்த பொண்ணு அந்த பெண்ணு உள்ளத்துல எது இருந்ததுன்னு தேவன் சொல்லுகிறார். எஸ்ஐயா புத்தகம் 61:1 எடுத்து வாசிப்போம். பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என் மீது உள்ளது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை என்ன உடைய கொடுத்தாரா? துதியின் உடைய கொடுத்தா. இந்த பெண்ணுக்கு உள்ளத்துல ஆண்டவன் ஆவி இருந்ததுனாலதாங்க இந்த ஒழுங்கு காரியத்தை, வீட்டு குடும்ப காரியத்தை, இந்த உலக காரியத்தை விட்டுட்டு குடும்ப காரியத்தை பார்த்து என்னது ஆண்டவர் பெண்ணுக்கு என்ன வேணும்? ஆண்டவன் ஆவி வேணும்.
ஆணவ ஆவி வேணாம். என்ன ஆவி? ஆணவ ஆவி தேவையில்லை. எந்த ஆவி வேணும்? ஆண்டவன் ஆவி ஒரு பெண்ணுக்கு வேணும். இருந்தாதாங்க இந்த குணம் இருக்கும். ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குணங்கள் எங்க இருந்தது? இந்த பெண்ணின் உள்ளத்தில் ஆண்டவன் ஆவி ஒரு உள்ளத்துல இருக்கணும். அப்ப அந்த புருஷனை எப்படி பார்க்க? அதே நீதிமொழிகள் 31:24 எடுத்து வாசிமா. மெல்லிய புடவைகள் சாரி 23 வாசிங்க. அவர் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தானங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவராய் இருந்தார். 24 வாசிங்க. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறார். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார்கிட்ட விற்கிறார்? ஒரு வியாபாரம் செய்து பணம் மிஞ்சிருச்சு. மிஞ்சினா என்னது? வியாபாரத்துக்கு மீண்டும் எந்த கையினால் நெசையப்படுகிறாளோ அதை எங்க கொண்டு போயிட்டா? வியாபாரத்துக்கு கொண்டு போறான். அப்ப அந்த கருணை பாருங்க, ஒவ்வொரு கட்டத்தை நீங்க அப்படியே சூழ்ந்து பார்க்கும்போது அந்த ஒரு குடும்ப காரியத்துல எப்படிலாம் ஒரு குணம் இல்ல இருக்கணும், இப்படியாப்பட்ட குணம் இருக்குன்னா அந்த பச்சைவாள் என்ன செய்யறா? சவால் விட்டு அந்த சாலமோனுக்கு அனுப்புறான். என்னது? இப்படியாப்பட்ட குணமுள்ள ஸ்திரீ இருக்காளான்னு நீ தேடி கண்டுபிடி சாலமோன், நீ தேடி கண்டுபிடி என்று சொல்லி இப்படி குணமுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுங்க. அந்த குணமுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிக்க சாலமோனால முடியல. எங்கல்ல முடியல. அப்ப முடியாதுங்கிற சொல்ற கடைசியாக நீதிமொழிகள், அதே நீதிமொழிகள் 23:23 வாசிமா. 23:23 நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, சத்தியத்தை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும். பாருங்க எப்படி எதெல்லாம் வாங்கணுமா? சத்தியத்தையும் ஞானத்தையும் உபதேசத்தை நீ வாங்கு. இன்னைக்கு சத்தியத்தை வாங்குறோமா விக்கிறோமா? விக்கிறோம். சத்தியத்தை என்ன செய்யணும்? இன்னைக்கு விக்கிறாங்க. இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்பில்ல நின்று இன்னைக்கு சத்தியத்தை வியாபாரமாக செய்யணும். என்னது? முன்னாடில இங்க காணிக்கை வந்து இங்க என்னது பலிபீடத்துல போடுன்றாங்க. இப்ப எங்க போட சொல்றாங்க? எங்க போட சொல்றாங்க? எங்க போட சொல்றாங்க? என்னது? கூகுள் பேல. எதுல? கூகுள் பே. அப்புறம் என்ன இருக்கு? போன் பேல. அப்புறம் அக்கவுண்ட்ல போடுங்க. எல்லாத்தையும் எங்க போட்டுறாங்க? அங்கே ஸ்கேனரை. ஸ்கேனர் என்னது? ஸ்கேன் எடுத்து நீங்க போன் பண்ணி நீங்க என்ன செய்ய இல்ல போட்டாவே வந்துருங்க. உண்டியல நீங்க போட என்னது? நீ ஆலயத்தை தேடிலாம் வராத, நீ சிரமப்படாத. வீட்டுல உட்கார்ந்து என்னது ஃபார்ம் பேல நீ போட்டுறியா? எங்க அக்கவுண்ட்ல போட்டுரு. உங்களுக்காக லிங்க் என்ன செஞ்சிருக்கு? எந்தெந்த அக்கவுண்ட்ல எங்கெங்க போடணும்ட்டு. ஜபத்துக்கு போன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க, காணிக்கை அடிச்சா உடனே எடுத்துருவாங்க. ஜபத்துக்கு ஜப கருத்துக்கு நீங்க அடிச்சு பாருங்க. ஜப உதவிக்கு நீ போடுவாங்க கீழே நம்பர் எடுத்து போன் பண்ணா என்ன செய்வதில்ல, செய்யறது இல்லை. ஏன்னா ஒரு வசனம் ஒருத்தர் என்ன செய்ய தவறா போட்டுட்டாரு. ஏன்னா அவர் என்ன 10 வார்த்தை பேசணும். ஒரு வசனம் தப்பா தான் இருக்குமா? நமக்கு ஒரு வசனத்தை எடுத்து சிந்திச்சு என்னது ஒரு தாட்டிக்கு 5-6 தாட்டி படிச்சு இங்க வந்து நம்ம என்ன செய்யறது? இங்க போதிக்கிறோம். ஆனா அந்த முத்துக்கள் அதான் சொல்றாரு. அப்பயே ஆண்டவர் இயேசு தெரிஞ்சு இப்படியாப்பட்ட பன்னி கூட்டம்லாம் இருக்கு, பன்னிக்கு முன்னாடி உன் முத்துக்களை ஓடாத. அப்ப ஏவாரத்தை இன்னைக்கு ஏவார சந்தை போல இன்னைக்கு இறைவார்த்தை என்ன ஆகி போச்சு? ஏவார சந்தையாக இன்னைக்கு மாறி போனது. ஆனா இந்த பெண் என்ன செய்யல? நல்ல குணமுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேதத்தை விற்கல, குணத்தை விற்கல. எதை செய்தா? கையினால் நெசவப்பட்ட எனது பட்டாடைகளை நெய்து வித்தா. தன் குடும்பத்துக்கு பெருமையை சேர்த்துதான். அதே பாருங்க நீதிமொழிகள் 31:29 வாசிமா. அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அல்லேலூயா. என்னது? எல்லா காட்டியும் பெண்கள் உண்டு, ஆனா எல்லாத்தையும் காட்டியும் நீயே குணசாலி என்று சொல்லுகிறா. சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீயை பார்க்க முடியுமா? அது பாருங்க இன்னைக்கு 30 வாசிங்க. அது அவள் கைகளின் பலனை அவர்களுக்கு கொடுங்கள். பாருங்க, கையின் பலனை அவர்களுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழப்படவது. அவர் எங்க புகழப்படணும்? தன் வாசல்ல புகழப்பட வேண்டும். எங்க? அவள் வாசல்ல. இன்னைக்கு நம்மளாம் வாசல்னா என்னது? இன்னைக்கு புகழ் வருமா? இன்னைக்கு என்ன வரும்? ஐயோ வந்துட்டான்னு சொல்லுவாங்களா?
வாசல் நம்ம போய் நின்று நம்ம வீட்டு வாசல் நின்னா நம்ம பேரு, நம்ம பெண்கள் பேரு, குடும்பத்தின் பேரு புகழப்படுவாங்களா? வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ வந்துட்டாளேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆனா இவளோட வாசல் என்ன நிக்க போய் வெளியே வந்து அங்க நிக்கும் போது என்ன சொல்றாங்க? ஐயோ இவள் புகழப்படுவா. அந்த இடத்துல புகழ்ந்தாங்க அவங்கள. அது 31 கடைசியா வாட்சி ஜோமணி முடிப்போம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செயல்கள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அல்லேலூயா. பாருங்க, அவர் செயல்கள் எல்லாத்தையும் வந்து அவர் வாசல்ல இந்த நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து 21 குணங்கள் யார் உள்ளத்துல இருக்கணும்? யார் உள்ளத்துல இருக்கு? இத சாலமோன் பார்த்தாரா? சாலமோன் கிடைச்சிச்சா? கிடைக்கலையா? கிடைக்கவே இல்ல. இருந்துச்சு. யாரு? பிரயணத்தாரில ரூத்தா வந்த குணமுள்ள ஸ்திரீ. எடுத்து வாசிக்குவார். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரூத் 3:10. ரூத் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசி. அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுக்குமான நீங்க வாலிபர்களின் பிறகு நீ போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. எப்படி இருந்தது? உத்தமமாக இருந்தது. கீழே இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே. எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி. என்ன சொன்னாரா? நீ குணசாலி. ஓவாஸ் என்ன செய்றாரு? ரூத்த பார்த்து என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நீ என் உறவுக்காரி, நீ என்னது? நீ குணமுள்ள. யாருக்கு தெரியல? சாலமோனுக்கு முன்னாடி வந்தவர் ரூத். என்னது? சாலனுக்கு முன்னாடி வந்ததனால என்ன தெரியல, சாலமோன் பிந்தி வந்ததனால சாலமோனுக்கு இந்த குணமுள்ள ஸ்திரீ யாருன்னு என்று தெரியல. இந்த ரூத் தான் என்ன சொல்லுகிறா? அந்த 4 அதிகாரம் இருக்கிறது இந்த ரூத் புத்தகத்துல. என்ன சொல்றாரு? அந்த தன் மாமியாருக்கு தேவையான குணங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு? செய்து கொடுக்கிறாரு. என்னை விட்டு நீ போய்விடு, நீ வேற திருமணம் செய்து கொள்ளு என்று சொல்லும் போதுதான் என்னது உன்னுடைய தெய்வமோ என்னோட தெய்வமோ, உன்னுடைய கல்லறையோ என்னுடைய கல்லறை, உன்னோட உறவிடமோ என்னுடைய உறவிடம் என்று இந்த நல்ல குணத்தை தான் இந்த ரூத்தில் மத்தியில தெரிந்து கொள்ளலாம். நல்ல குணமுள்ள ஸ்திரீயே என் சாலமோனுக்கு தெரியல, தேவன் நமக்கு இன்னைக்கு தெரிய வைத்து ஆண்டவர் நல்ல உள்ள குணஸ்திரியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த குணமுள்ள பெண்ணால 21 குணத்தில் உள்ள இந்த குணம் யாருக்கு இருக்குன்னா, இந்த வேதத்திலே குணமுள்ள ஸ்திரீ எழுதப்பட்ட ஒரே ஆளியார்னா ரூத் ஒருத்தி மட்டும்தான். என்னது? குணமுள்ள ஸ்திரீ. எஸ்தரை சொல்லலாம், என்ன ரெபேக்காவை சொல்லலாம், யார வேணாலும் சொல்லலாம். ஆனா அவங்களெல்லாம் குணமுள்ள ஸ்திரீன்னு எழுதப்படல. குணமுள்ள ஸ்திரீன்னு எழுதப்பட எந்த வேதத்துல நீங்க எங்க திருப்பி பாருங்க. ஆனா இவ்வளவு மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கு? குணமுள்ள ஸ்திரீ நீ பயப்படாதே என்று அந்த ஓவாசம் சொல்லப்படுகிறான். இந்த குணமுள்ள ஸ்திரீ நம்ம இருதயத்துல அநேக மக்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு குடும்ப செய்தி என்ன செஞ்சோம் அன்னைக்கு கொடுத்தோம். பெண்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல எப்படி சமுதாயத்துல வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இந்த உலக அழிவுக்குள்ள போய்விடாதவரை தேவக்குள்ள எப்படி வர வேண்டும் என்று இந்த குணமுள்ள ஸ்திரீயை இன்னைக்கு ரூத்தின்படியாக தெரிந்து கொண்டு என் தேவனுக்கு வழிநடத்தி இருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி கண்களை மூடி ஆண்டவர் தேவனுக்கு அதை ஒப்பு கொடுத்து செவி அன்பின் பரலோக பிதாவே, அப்பவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற நன்றியோடு ஆண்டவரே, இந்த சாலமோனுக்கு ஆண்டவரே அப்ப நீ வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவரே. அப்ப 1000 புருஷர் மத்தியில் ஆண்டவரே புருஷரை கண்டே ஆனா ஒரு ஸ்திரீயை காண முடியல என்று சொல்லி அப்ப அந்த குணங்களை எங்களை கற்றுக் கொடுத்த தெய்வமே. அப்ப உன் வழிகளை ஆண்டவரே செவையான வழிகளை எங்களை நடப்பதற்காக அப்பதான் நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும் அப்ப குணமுள்ள ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த செயல்பாடுகளை ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நீ சந்தித்து
அந்த பொறுமையுள்ள ஸ்திரீயாக நீ கண்டுபிடித்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, என் சபைகள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த ஞானத்தை தருவீராக ஐயா. ஒரு வல்லமையை தரும்படியாக தேவ ஆவியானவர் தேவ பிரசன்னத்தோடு அப்பா அந்த மாதத்தில் கடைசி 26ஆம் தேதி ஒரு சன்னிதானத்தை நிற்பதற்காக இந்த 4ஆவது ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கொடுத்த அந்த ஓய்வு நாளில் குணமுள்ள ஸ்திரீ யார் என்று எங்களுக்கு பேச வைத்திருக்கிறீராச்சா. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள என் சகோதர சகோதரிகள், என் தாய் குலங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே குணமுள்ள ஸ்திரீயாக, என் குடும்பத்தில் உள்ள குணமுள்ள கணவன் மனைவியாக வாழ்வதற்காக ஒரு கிருபையை நீ கொடுக்கும்படியாக இந்த ஆண்டவர் ரூத்து குடும்பத்தை போல ஆண்டவரை வழிநடத்தபடியாக அப்பா ரூத்து மாமியாரை போல எப்படி தாங்கி நடத்தாரோ இந்த உலகத்தில் இருக்க மாமியார்களை ஐயா அப்பா ரூத்துவை போல அப்பா மாமனார் அப்ப கூட பிறந்த பெத்த பிள்ளையை போல பாதுகாத்து அந்த வழிநடத்தின போது இப்படியாப்பட்ட குணங்கள் ஆண்டவரே அப்ப அந்த 31 குணங்கள் இருக்கிற இந்த பெண்ணை ஆண்டவரே அப்ப குணமுள்ள ஸ்திரீ அழைக்கப்பட்ட பிற இடத்திலிருந்து நீ வந்தாலும் ஆண்டவரே குணமுள்ள ஸ்திரீயாக அழைக்கப்பட்டீரையா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வல்லமையோடு ஆற்றலோடு வேலோடு ஆண்டவரே கடந்து வந்த ஆண்டவரே அப்ப அந்த குணத்தில் ஆண்டவரே எங்களுக்கு எந்த குணங்கள் இருக்கிறது, இந்த குணத்திலிருந்து நான் என் குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கற்றுத்தரும்படியாக என் ஆண்டவரை மீட்பர் ரட்சகருமாக இயேசுவே உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.